ஏழாவது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த வாரம் 8வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். 7வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றி கேட்கும்படி அர்ஜுனனை தூண்டுறார். தன்னை பற்றி கேட்கறதுனுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்றார். என்ன முக்கியத்துவத்தை சொல்றார்? அதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அவரை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப அரிதுன்னு சொல்றார். ஆயிரம் மனிதர்களில் யாராவது ஒருத்தர் பக்குவமுடைய முயற்சி செய்யலாம், அவங்களில் கூட யாராவது சிலர் தான் என்னை உண்மையில் அறிய முடியுங்கிறார். அதை தொடர்ந்து தன்னுடைய சக்திகளை பற்றி சொல்றார். என்ன சொல்றார்? பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம விஷயங்கள் மூன்றையும் சொல்லி தன்னுடைய பிரிந்த சக்திகள்ங்கிறார், பின்ன பிரகிருதிங்கிறார். அதுக்கப்புறம் ஜீவன்கள் அதை காட்டிலும் உயர்ந்த சக்திகள் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். அதை தொடர்ந்து நாலு விதமான நபர்கள்லாம் பின்னாடி வராங்க. சக்திகளுடைய சாரம் நானே. அதுக்கு முன்னாடி முத்துக்கள் போல எல்லாத்தையும் கோர்த்து இருக்கு அப்படின்னா அங்க என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர்? எல்லாவற்றுக்கும் தன்னை காரணமாக, தன்னை மூலமானவராக சொல்றார். அதாவது ஜடசக்தியை சொல்றார், ஜீவசக்தியை சொல்றார், அதுக்கடுத்து தன்னை அதிலிருந்து அப்பாற்பட்டவனாக, அதற்கு அவை எல்லாவற்றுக்கும் காரணமானவனாக எடுத்துரைக்கிறார். அதே நேரத்தில் எல்லாவற்றின் சாரமாகவும் நானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில வஸ்துக்களை பற்றி எடுத்துரைக்கிறார். எல்லாமே கிருஷ்ணராக இருக்கிறார், இருந்தாலும் எல்லாராலையும் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியறதில்லை. அது ஏன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன காரணம் சொல்றார்? அவங்க எல்லாம் முக்குணங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க முக்குணங்கள்ல இருக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணர் சொல்ற நான் முக்குணங்கள்ல இருக்கிறது கிடையாது. சரி, முக்குணங்கள்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி அதுல இருந்து விடுபடலாம்? என்கிட்ட சரணடைஞ்சாங்க அப்படின்னா விடுபடலாம். ஆனாலும் சில பேர் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது இல்லை. ஏன்? முட்டாளாக இருக்காங்க, அப்புறம் நராதமர்களாக இருக்கிறாங்க, மனிதர்களில் கடைநிலையினர், மாயையிடம் அறிவை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், அசுரர்களாக இருக்கிறார்கள். மூடர்கள்னா யாரை குறிக்குது? கர்மிகள். யார் புலனின்பத்துக்காக கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களை குறிக்குது. நராதமா அப்படிங்கிறது யாரை குறிக்குது? மனிதர்கள் வாழக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லி சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் மனுஸ்மிருதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியமங்களை கடைபிடிக்காத நபர்கள் நராதமர்கள்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பண்பாடோட எப்படி வாழ்றது அப்படிங்கிறத தெரியாத நபர்கள் நராதமர்கள்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் மாயையில் அறிவை இழந்தவர்கள், அவங்க யாரு? ஒரு லைன்ல எனக்கு சொல்லுங்கப்பா, விளக்கம்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. விஞ்ஞானிகள், மாயாவாதிகள், கவிஞர்கள், இவங்கெல்லாம் மாயாவாதிகள்னு சொல்லப்படுறாங்க. அசுரர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் யாரு? நாஸ்திகர்கள், கடவுளை முற்றிலுமாக மறுக்கக்கூடியவர்கள் அசுரர்கள்னு சொல்லப்படுறாங்க. இப்படி 4 விதமான மக்கள் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் 4 விதமான நல்லோர்கள் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்க. அவங்க யாரு? துயரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரெண்டாவதாக வரக்கூடியது கேள்வி உடையவர்கள், செல்வத்தை தேடக்கூடியவர்கள், ஞானிகள். இப்படி 4 நிலையில் இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்க. இந்த 4 பேர்ல யாரு தூய பக்தர்? ஞானியா? கிழிஞ்சது போங்க. தூய பக்தர்கள் யாருமே கிடையாது. 4 பேருமே தூய பக்தர்கள் கிடையாது. 4 பேருமே சுக்ருத்தினர்கள், நல்லோர்களாக சொல்லப்படுகிறார். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கிருஷ்ணர்கிட்ட அணுகிறாங்க. அப்படி அணுகக்கூடியவர்களுக்கு தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்க தூய பக்தர்களாக ஆக முடியும். இந்த 4 பேர்ல ஞானி ஞானத்துடன் செயல்படுறதுனால கிருஷ்ணர் அவனை சிறந்தவனாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஞானி எப்போ பக்தனாக மாறுறானோ அப்போ கிருஷ்ணர்
அவனை தனக்கு மிகவும் பிரியமானவனாக எடுத்துக்கொள்கிறார். இருந்தாலும் எல்லாரையுமே அவர் உதாரர்களாக, எல்லாருமே சிறந்தவர்களாக அவர் பாராட்டுறார். இருந்தாலும் ஞானிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த ஞானி கிருஷ்ணருக்கு முக்கியத்துவமான அந்த நிலையை பெறதுக்கு பல ஜென்மங்கள் கடந்து வர வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, சில பேர் கிருஷ்ணர்கிட்டையும் சரணடைகிறதில்ல, அந்த 4 பிரிவிலையும் வர்றது கிடையாது. அவங்களுடைய நிலை என்ன? அவங்க தேவர்களை சரணடைகிறாங்க. அதை பற்றி கிருஷ்ணர் அடுத்ததாக விளக்குறார். அவங்களோட எந்த தேவரை ஒருத்தர் சரணடைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ கிருஷ்ணர் அதுக்கான நம்பிக்கையும் வலுப்படுத்துகிறார். உண்மையில் அந்த பலன்களையும் கிருஷ்ணர் தான் கொடுக்குறார். ஆனால் அது மறைமுகமாக செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார். என்னை நேரடியாக வழிபடுறத கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். அதுக்கப்புறம் நன்மைகள் தற்காலிகமானது, அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் தேவர்களை பற்றி பேசுனதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? மாயாவாதிகளை பற்றி சொல்கிறார். சில பேர் தேவர்கள்ட்ட வழிபடுறது கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் அவங்க அவ்வியக்தத்திலேருந்து வியக்தி வந்ததாக நினைக்கக்கூடியவர்கள். அப்படி நினச்சிட்டு கிருஷ்ணரை ஒரு சாதாரண ஜட உடலை எடுத்து வரக்கூடிய ஒருத்தராக நினைக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை பற்றி எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் திரையை போட்டு மறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலையை மேலும் சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் திரையை போட்டு மறைச்சிருக்கிறதுனால என்னை எல்லாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். எனக்கு அந்த உரிமை இருக்குது, என்னை வெளிப்படுத்துறதுக்கும் என்னை மறைத்து கொள்றதுக்குமான உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் நான் மறைத்து கொள்கிறேன். நான் மறைத்து கொண்டாலும் நான் எல்லாரையும் அறிவேன், எல்லாவற்றையும் அறிவேன். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவனாக நான் இருக்கிறேன். அப்புறம் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் அறிந்தவராக இருக்கிறார். அப்புறம் அவரை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? பிரம்மனுக்கு முன்னாடி யார் புண்ணியங்களை சேகரித்து பாவ செயல்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கிருஷ்ணருக்கு திடமான விதத்தில் பக்தி செய்கிறதுக்கான எண்ணம் வலுப்பெறும். அவங்களால திடமான விதத்தில் கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எப்படி அவங்க என்னை வந்தடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு கடைசி 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த 2 ஸ்லோகத்தில் நான் மறுபடி படிக்கிறேன். அங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ருத்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்யம் ஜெயே விதுஹு பிரயாண காலே பீச்ச மாம் தே விதூர் யுக்த சேதசக. கிருஷ்ணர் சொல்கிறார், முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர், அதாவது ஜரா மரண மோக்ஷாய, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாம் ஆஸ்ரித்ய பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். ஓகே, மாயாஸ்ரித்ய யதந்தியே. ஓகே, தென் நெக்ஸ்ட் லைன், தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம், திவ்யமான செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. தே பிரம்ம, அவர்கள் பிரம்மன்கிறார். தத்விது கிருஷ்ணம், ஏன் அப்படின்னா அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம், அத்தியாத்மம் அப்படின்னா ஆன்மீக செயல்கள், ஆன்மீக செயல் அத்தியாத்ம கர்ம ஆன்மீக செயல்களை பற்றிய அறிவை அவங்க அடைந்திருக்கிறார்கள். அதனால அந்த நபர்கள் பிரம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறார்கள். அடுத்ததாக இதில் சொல்ற ஷாதிபூதம் பௌதிக, அது என்னது? ஷாதிபூதம் அப்படின்னா பௌதிக தோற்றம். ஷாதி தெய்வம் அது தேவர்கள். ஷாதி யஜ்ஞம் எல்லாவித யாகங்களையும் ஆளக்கூடியவர். அத பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லா விதமான யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து பிரயாண காலே பீச்சமாம் என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்தில் கூட தேவிதுர் யுக்த சேதசக, மரண நேரத்தில் என்னை அறிய முடியுங்கிறார். இப்போ இதில் கிருஷ்ணர் சில வார்த்தைகளை உபயோகிக்கிறார். பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தை எதை வேண்டுமானாலும் குறிக்கலாம். பிரம்மன் அப்படிங்கிறது எல்லாமே பிரம்மனாகவும் இருக்கலாம், சில குறிப்பிட்ட விஷயங்கள் பிரம்மனாக இருக்கலாம், ஆத்மாவை குறிக்கலாம், பரமாத்மாவை குறிக்கலாம்,
அதனால் பிரம்மன் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே எதை சுட்டி காட்டுறார்? நமக்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுத்துட்டார். பிரம்மன் அப்படிங்கிறது பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய திவ்யமான செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவதோ அவர்கள் உண்மையில் பிரம்மனே. ஓகே, இது பக்தர்களை பற்றி சொல்லப்படுது, அல்லது கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணரை வழிபடப்படக்கூடியவர்களை பற்றி சொல்லப்படுது, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வெறுமனம் மொட்டையாக பிரம்மன்னு சொல்லியிருக்கிறதுனால அதில் ஒரு தெளிவு வேண்டி அர்ஜுனன் கேள்வி எழுப்புறான். அது மட்டும் இல்லாமல் சாதி பூதம், சாதி தெய்வம், சாதி யஜ்ஞம், இதுவும் சில வேறுபட்ட பொருள்களை கொண்ட விஷயங்கள். சாதி பூதம் எல்லா உயிர்வாளிகளை குறிக்கின்றதா அல்லது இயற்கையை குறிக்கின்றதா? பூத அப்படிங்கிறது உயிர்வாளிகளையும் குறிக்கலாம், ஜட இயற்கையும் குறிக்கலாம். சாதி யஜ்யம், எல்லாம் யஜ்யங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம், இந்த யஜ்யங்கள்லாம் ஆளக்கூடியவர்ங்கும்போது யாரை குறிக்குது? யஜ்யங்களை ஆளக்கூடியவர்கள் யார்? யஜ்யங்களை ஆளக்கூடியவர்கள் அந்தந்த யஜ்ய பத்திகளா? ஒவ்வொரு யஜ்யத்துக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருப்பாங்க. அந்த தேவர்களை குறிப்பிடுகிறதா? அப்போ சாதி தெய்வம் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுகிறது? இது மாதிரி சில தெளிவற்ற நிலைகள் அர்ஜுனன் இந்த 2 ஸ்லோகங்களில் பார்க்கிறான். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய பொருளை அர்ஜுனன் 8வது அத்தியாயத்தில் கேள்வியாக எழுப்புகிறான். அதோட தான் 8வது அத்தியாயம் ஆரம்பமாகுது. 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். கிம் தத், கிம் அப்படின்னா என்ன? கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம புருஷோத்தமா. இந்த இடத்துல கிருஷ்ணரை புருஷோத்தமன் அழைக்கிறார். ஆதிபூதம் ச கிங் புரோக்தம், ஆதி தெய்வம் கிம் உச்சதே. ஆதி யஜ்யம் கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன, பிரயாண காலே ச கதம் ஜேயோசி நியதாத்மபிஹி. எங்கே கேட்குறான்? கிம் தத் பிரம்ம, பிரம்மன் அப்படின்னா என்ன? கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மனா என்ன? நீங்கள் சொன்னீங்க அத்தியாத்மா அப்படின்னு சொல்லி ஆன்மீக செயல்கள் அப்படிங்கிற பொருள் நம்ம விளக்கணும். அதை கேட்குறோம். அத்தியாத்மா அப்படிங்கிறது எதை குறிக்குது? அத்தியாத்மா அப்படின்னா ஆத்மாவை சார்ந்ததுன்னு அர்த்தம். ஆத்மாவை சார்ந்த அத்தியாத்மா அப்படிங்கிற வார்த்தையானது சில நேரங்களில் பௌதிக விஷயங்களுக்கு கூட எடுத்துக்கிறது உண்டு. ஏன்னா ஆத்மா அப்படின்னா உடலை கூட குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். அத்தியாத்மா அப்படின்னா ரொம்ப அவசியமான அத்தியாவசியமான செயல்களை குறிக்கக்கூடியதாகவும் உடலுக்கு அவசியமான செயல்களை குறிக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால அர்ஜுனன் இங்கே கேள்வி கேட்கிறான். கிம் கர்ம, சரி கர்ம சொன்னீங்க, அத்தியாத்ம கர்மன்னு சொன்னீங்க, கர்மனா என்ன? அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அத்தியாத்மத்தில் வரும்போது கர்ம இருக்க முடியாது, அந்த கேள்வி எழுது. ஏன்னா அத்தியாத்மா அப்படிங்கிறத பௌதிக செயலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பௌதிக செயலாக இருந்தது அப்படின்னா கிருஷ்ணரை அடைய முடியாது, பிரம்மனாக சொல்லப்பட முடியாது. ஆன்மீக செயலாக இருந்தது அப்படின்னா, ஆன்மீக விஷயத்தை பற்றி சொல்கிறார் அப்படின்னா ஆன்மீக விஷயத்தில் கர்மம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதனால் அர்ஜுனன் அந்த கேள்வி எழுப்புறான். கிம் கர்ம ஆதிபூதம் ச கிங் புரோதிம், ஆதிபூதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஆதி தெய்வம் கிம் உச்சதே, ஆதி தெய்வம்ங்கிறதும் எதை குறிக்கின்றது? ஆதி யஜ்ஞ கதம் கோத்ர, ஆதி யஜ்ஞம்ங்கிறது எதை குறிக்குது? தேஹேஸ்மின் மதுசூதன, எனக்கு சொல்லிக் கொடுங்க மதுசூதனா. மதுசூதனானா அரக்கர்களை கொல்லக்கூடியவர். ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது அரக்கர்களுக்கு ஒப்பிடப்படுது. அதனால் இந்த இடத்துல அர்ஜுனன் மதுசூதனன் சொல்லும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களை அழிப்பீராக அப்படிங்கிறத சுட்டி காட்டுறான். பிரயாண காலேச்ச கதம் ஞேயோஸ்மி நியதாத்மபிஹி, பிரயாண காலத்தில் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ சில பிரபுபாத் இங்கே சொல்கிறார், இதில் பிரயாண காலே அப்படிங்கிறது இந்த கேள்விகள்லேயே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாரும் நிச்சயமாக அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வாழ்வினுடைய இறுதி நேரத்தில் சோதிக்கப்படும். அதனால் பிரயாண காலம் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லி
ஸ்ரீல பிரபுபாதர் குலசேகர் ஆழ்வாருடைய பிரார்த்தனையிலிருந்து சுட்டி காட்டுறார். அவர் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட, எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும். ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். எப்போவுமே அன்னப்பறவைக்கு தாமரையில் ரொம்ப பிடிக்கும். தாமரையை அது விளையாண்டுட்டு இருக்கும் தாமரை மலர்களோட. ஸ்ரீல பிரபுபாதையும் எழுதுகிறார், நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது. இதன் விளையாட்டான விருப்பம் தாமரையுடன் நிலைவதாகும். அதனால் குலசேகர ஆழ்வார் மேலும் தொடர்ந்து சொல்கிறார், தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது. நான் ஆரோக்கியமாக உள்ளேன். தங்களது தாமரை திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணமடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவமடையும் என உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இயற்கையான மரணத்திற்காக நான் காத்திருந்தால் மீண்டும் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் அச்சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைபட்டுவிடும், எனது தொண்டை அடைபட்டுவிடும், அது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா என்று தெரியவில்லை. நான் உடனடியாக இறப்பதே சாலச் சிறந்ததாகும். அப்போ பிரயாண காலம் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த கேள்விகளை அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட எழுப்புகிறான். கிருஷ்ணர் அடுத்து வரக்கூடிய 2 ஸ்லோகங்களில், ஸ்லோகம் 3, ஸ்லோகம் 4, இந்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறார். ஒரு கேள்வியை தவிர, பிரயாண காலே அப்படிங்கிற கேள்வியை தவிர. அந்த பிரயாண காலே அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய அத்தியாயம், அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய மீதி ஸ்லோகங்கள் முழுக்க அதைத்தான் விளக்குகிறார். ஏனால் அதன் அடிப்படையில் தான் ஸ்ரீல பிரபுபாதரும் இங்கே இந்த பொருளை விளக்கம் கொடுக்குறார். இந்த பிரயாண காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் சுட்டி காட்டுறார். கிருஷ்ணர் சொல்கிறார், அக்ஷரம் பிரம்ம பாவம் அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே பூதபாவாத் பவக்கரோ விசர்க கர்ம சம்ஹிதः. அழிவற்ற உன்னதமான உயிர்வாளி பிரம்மன் என்று அறியப்படுகிறான். அதாவது அக்ஷரம் அப்படின்னா அழிவற்றது. அந்த அழிவற்றது அதே நேரத்தில் பரமம் உன்னதமாக இருக்கக்கூடிய உயிர்வாளி பிரம்மன் என்று அறியப்படுகிறான். அதன் நித்தியமான இயற்கை அத்தியாத்ம என்று அழைக்கப்படுகிறது. இங்கே கிருஷ்ணர் ஸ்வபாவ அத்தியாத்ம, அந்த ஆத்மாவினுடைய சுபாவம் என்னவோ அதை அத்தியாத்மம்னு சொல்கிறார். சுபாவம்னா ஜீவரஸ்வரூப கிருஷ்ணர நித்யதாஸ், அதுதான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய சுபாவம். அந்த ஜீவனுடைய உண்மையான இயற்கை எதுவோ அது அத்தியாத்மம்னு சொல்லப்படுது. அத்தியாத்மம் அப்படிங்கிறது பௌதிக செயலை பௌதிக விஷயங்களை சொல்றதில்லை அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் இங்கே வெளிக்காட்டுறார். சுபாவ அத்தியாத்ம உச்சதே பூதபாவாத் பவக்கரோ, அதாவது ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் பூதபாவாத் பவக்கரோ விசர்க கர்ம சம்ஹிதः. கர்ம அப்படிங்கிறத கிருஷ்ணன் இங்கே என்ன விளக்குறாருன்னா, ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்ம. அதாவது செயல்கள் ஆன்மீகத்திலையும் இருக்கும், ஆனால் அது கர்ம கிடையாது. ஆன்மீக விஷயத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் கர்ம கிடையாது. ஜட உடலை வளர்க்கறதுக்கு எந்த செயல்கள் எல்லாம் உதவியாக இருக்கோ அதெல்லாம் கர்மம்னு சொல்லப்படுது. அதுதான் கிருஷ்ணர் இங்கே எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து சொல்றார், ஆதிபூதம் க்ஷர பாவ புருஷாதி தெய்வம் ஆதி யஜ்யம் ஏவாத்ர தேகே தேக பிருதாம்பர. அவர் சொல்ற க்ஷரோபாவ, க்ஷரோபாவ அப்படின்னா, க்ஷர அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அக்ஷர அப்படின்னா மாறாது. முதல்ல சொன்னார் பிரம்மன் அப்படிங்கிறது மாறாததுன்னார். இங்கே க்ஷர அது ஆதிபூதம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஆதிபூதம், ஜட இயற்கையை சுட்டி காட்டக்கூடியதாக சொல்கிறார். புருஷாதி தெய்வம், புருஷர்கள் நபர்கள் எல்லாம் சாதி தெய்வம், சூரியன் சந்திரன் இதெல்லா தேவர்கள் இவங்கெல்லாம் சாதி தெய்வம், அதாவது ஆதி தெய்வம் அப்படிங்கிறார். ச ஆதி தெய்வம். ஆதி யஜ்யம் அகம்
ஆதி யஜ்யம் யாருன்னா நான். யஜ்யம் எல்லாவற்றுக்கும் அதிபதி நான், யஜ்ஞாபதி நான். இதை அது மட்டும் இல்லாமல் நீ என்ன தெரிஞ்சுக்கணும், தேகே தேக பிருத்தாம்பர, எல்லா ஜீவன்களும் இதயத்திலும் இருக்கக்கூடியவனும் நானேங்கிறதையும் அதையும் கிருஷ்ணர் அதோட சொல்லிடுறார். எல்லா இதயங்களிலும் இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடியவனும் ஆதி யஜ்யமாக இருக்கக்கூடியவனும் நானே. அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்லிடுறார். இப்போ அடுத்ததாக கிருஷ்ணர் பிரயாண காலே அப்படிங்கிறதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், சில பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த காலே ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய. அவர் சொல்கிறார், அந்த காலேச்ச மாம் ஏவ, அந்த கால அல்லது பிரயாண காலம், அந்த நேரத்தில் மாம் ஏவ என்னை மட்டும், ஏவ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, என்னை மட்டும் நினைத்து கொண்டு ஸ்மரன் முக்த்வா கலேவரம் உடலை விடக்கூடியவன், என்னை மட்டும் நினைத்து கொண்டு உடலை விடக்கூடியவன் சப்ரயாதி சமத்பாவம் என்னுடைய இயற்கையை அடைகிறான். யாதி நாஸ்தியத்ர சம்சேக, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார், யார் மரண நேரத்தில் என்னை பற்றி நினைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என்னையே வந்தடைகிறார்கள், எந்த சந்தேகமும் இதில் கிடையாது. இப்போ இந்த அத்தியாயத்தில் மற்ற அத்தியாயங்களில் நீங்கள் படிச்சதுலேருந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையில் ஒரு விஷயம் இந்த அத்தியாயத்தில் மீண்டும் மீண்டும் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். யார் அதை கவனிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அத்தியாயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னும் சொல்லப்போனால் ஒரே பொருளுரையில் ரெண்டு தடவை, இந்த பொருளுரையில் 2 தடவை வருது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அடுத்த பொருளுரையிலையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வருது. அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்கள்லையும் ஸ்ரீல பிரபுபாதர் மகாமந்திரத்தை முழுமையாக எடுத்துரைக்கிறார். ஸ்ரீல பிரபுபா சொல்றார், இந்த ஸ்மரன் முக்த்வா கலேவரம், நம்மளுடைய ஸ்மரணையானது மரண நேரத்தில் தூய்மையானதாக இருக்க வேண்டும். மரண நேரத்தில் நம்மளுடைய ஸ்மரணம் தூய்மையாக இருக்கணும்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் உச்சரிக்க வேண்டும். எப்படி உச்சரிக்கணும்? ஸ்ரீல பிரபுபா இங்கே சுட்டி காட்டுறார், மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவாக ஒருத்தர் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது பல்வேறு தடைகள் வரலாம். அந்த எந்த தடைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கும் போது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை நினைக்கக்கூடிய பலனை அடைய முடியுங்கிற இது குறிக்கோளாக அமையுது. வாழ்வினுடைய இறுதி தருணத்தில் கிருஷ்ணரை நினைக்கிறது அப்படிங்கிறது. கிருஷ்ணர் அதுக்கு உறுதி கொடுக்குறார், யார் என்னை நினைக்கிறாங்களோ அவங்க என்னை வந்தடைவார்கள்னு. சில நேரத்தில் என்ன ஆகும்னா அது மாதிரி நினைக்க முடியாமல் போயிடும், கிருஷ்ணரை நினைக்க முடியாமல் போயிடும், வேற எதையாவது நினைக்கலாம். வேற எதை நினைக்கிறாங்களோ அவங்க அதாக மாறுகிறார்கள். அதை கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார், எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜந்தந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதக. அவர் சொல்கிறார், எம் வாபி ஸ்மரன் பாவம், என்னென்னலாம் ஸ்மரணையில் இருக்கோ, நினைவில் இருக்கோ, எந்த விஷயங்களை ஒருத்தன் நினைக்கிறானோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திஜந்தந்தே கலேவரம் கடைசி நேரத்தில் விடலை விடக்கூடிய நேரத்தில் எதை நினைக்கிறானோ தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா அந்த விஷயத்தை அடைகிறான். சதா தத் பாவ பாவித, அதே பாவத்தை அதே உணர்வை ஒருத்தன் அடைகிறான். ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில் பரத மகாராஜரை உதாரணமாக கொடுக்குறார். பரத மகாராஜர் மிகச்சிறந்த பக்தியினுடைய நிலையில் இருந்த போதிலும் அவர் மரண நேரத்தில் ஒரு மானை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். அதனால் அடுத்த பிறவியில் அவர் மானாக பிறக்க நேர்ந்தது. அப்போ மரண நேரத்தில் ஒருத்தருடைய உணர்வு எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் ஒருத்தர் பிறப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா இருக்கும். அது ஒரு பக்கம். நான் பார்க்குறேன், பரத மகாராஜ் மானா பிறந்தா கூட அவர் பக்தியில் இருந்ததுனால அவர் சாதாரண விஷயங்களில் ஆர்வம் காட்டல. ரிஷிகள் வாழக்கூடிய இடங்களில் போய் அவர் இருந்து அவங்களுடைய சங்கத்தை பெற்றுக்கொள்றதில் ஆர்வம் காட்டினார். பொதுவாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஒருத்தருடைய மறுபிறவியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மரண நேரத்தில் ஒருத்தருடைய உணர்வு எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் சாஸ்திரங்களில் பல நேரங்களில் சொல்லப்படுது, மரண நேரத்தில் ஒருத்தவங்க தங்களை தயார்படுத்தி கொள்ளணும். மரணத்துக்கு முன்னாடி மரண நேரத்தில் எந்த விஷயத்தின் மேலே ஒருத்தருக்கு பற்றுதல் இருக்கோ அந்த விஷயம்தான் வெளிப்படும். நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சாகிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, ஏய் அந்த கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுறா, ஏதாவது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கலிகாலத்தில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். சாகிற நேரத்தில் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுறான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் மக்கள் நினைக்கிறதுண்டு, வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறோம். சில பேருக்கு ஏதாவது யாரையாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஏதாவது அந்த மாதிரி எத்தகைய விருப்பம் ஒருத்தவங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த உடலை அவங்க மரணத்திற்கு பிறகு பெறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் இந்த பொருளுரையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொண்டு வரார். ஒருவன் கிருஷ்ணரது தொண்டில் திவ்யமாக ஈடுபட்டிருந்தால் அவனது அடுத்த உடல் திவ்யமானதாக இருக்கும், பௌதிகமானதாக இருக்காது. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் உச்சாடனமே ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் தனது நிலையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். சரி, கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டார், மரண நேரத்தில் என்னை பற்றி நினைக்கணுங்கிறார். மரண நேரத்தில் எந்த விஷயங்களை நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை ஒருத்தர் அடைவார்னு சொல்கிறார். அப்போ உடனே ஒருத்தர் நினைக்கலாம் எளிமையான விதத்தில், சரி சாகிற நேரத்தில் நான் கிருஷ்ணர் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது சாத்தியம் அல்ல. எந்த விஷயங்களை, எத்தகைய உணர்வுகளை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட பயிற்சியில் ஏற்படுத்தி கொள்கிறாங்களோ அதே உணர்வு தான் மரண தருவாயிலையும் வரும். அதனால கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார், தஸ்மாத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தஸ்மாத் அப்படின்னா எனவே. எதற்காக? மரண நேரத்தில் நீ என்னை நினைக்கணும் அப்படின்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எல்லா காலத்திலும் மாமனுஷ்மர என்னை நினைத்து கொண்டு யுத்தியச்ச யுத்தம் பண்ணு. இன்னொரு இடத்துல சொன்னால் உன்னுடைய கடமையை செய். நீ மரண நேரத்தில் என்னை பற்றி நினைக்கணும் அப்படின்னா அப்போ கிருஷ்ணன் சொல்ற சர்வேஷு காலேஷு மாமனுஷ்மர யுத்தியச்ச எல்லா நேரங்களிலும் என்னை நினைத்து கொண்டு உனக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை நீ செயலாற்று. அப்படி செயல்படும் போது அதனுடைய தன்மைகள் இன்னும் 2 தன்மைகள் சொல்றார். மையார்பிதா மனோபுத்திர், உன்னுடைய மனதையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி உன்னுடைய காரியங்களை செய். அப்படி செஞ்சினா கிருஷ்ணர் என்ன சொல்றார்? மாமே வைஷசி அசம்சய, மாம் ஏவ ஐஷசி, என்னையே நீ வந்தடைவாய், அசம்சய சந்தேகம் வேண்டாம். கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறார். இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் எடுத்துரைக்கக்கூடிய வழிமுறை. ஆச்சாரியர்கள் இந்த வழிமுறையைத்தான் பரிந்துரைக்கிறாங்க. மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு இதுதான் வழிமுறை. மரண நேரத்தில் கடைசி நேரத்தில் கிருஷ்ணரை நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது சாத்தியம் அல்ல. நம்மளுடைய அன்றாட செயல்கள் என்ன இருக்கோ அந்த செயல்களுக்கு மத்தியில் கிருஷ்ணரை நினைத்து கொள்றதுக்கு ஒருத்தர் பழகணும். சில பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க நம்ம எவ்வளோ வேலையில் இருக்கோம், அந்த வேலைக்கு நடுவில் கிருஷ்ணரை எப்படி நினைக்க முடியும்? அவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை காட்டுங்க. நீங்கள் எவ்வளோ வேலையில் இருக்கீங்க, சமைக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஏதோ நீங்கள் பல்வேறு காரியத்தில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டுருக்கோம். ஆனால் எந்த ஒரு காரியமே போர்க்களத்தை போன்று நெருக்கமான ஒரு காரியம் கிடையாது. சரியா? போர்க்களத்தில் எந்த பக்கத்துலேருந்து எப்போ ஆயுதம் வரும், எத்தகைய எதிரி நம்ம தாக்குவான், அந்த எதிரியை எப்படி நம்ம எதிர்த்து தாக்குறது, ஒவ்வொரு க்ஷணமும் போர்க்களத்தில் ஒருத்தர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு க்ஷணம் அஜாக்கிரதையாக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கிருஷ்ணர் இங்கே அந்த சூழ்நிலையை எடுத்துரைக்கிறார். மாமனுஷ்மர யுத்தியச்ச, யுத்தம் பண்ணு. எப்போ? சர்வேஷு காலேஷு. அட பாவத்தை, சர்வேஷு காலேஷு யுத்தம் பண்ணணுமா, கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்கணுமா? எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லி நிறைய நேரங்களில் கேட்குறது உண்டு. கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டா எங்கள் வேலை எப்படி செய்கிறது? சில பேர் ரொம்ப புத்திசாலியாக கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏங்க
பொழுதுக்கும் கிருஷ்ணனை நினச்சிட்டு இருந்தா எங்கள் வேலையெல்லாம் எப்படிங்க செய்கிறது? அதுதாங்க பயிற்சி. அங்கே தான் பயிற்சிங்கிறது இருக்குது. கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கிறாங்கன்னா, உரையாக பயிற்சி செய்கிறாங்கன்னா அதுதான் வழிமுறை. அங்கே நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வேலையெல்லாம் என்றைக்குமே 100% அங்கே அட்டென்ஷன்லாம் கிடையாது. இங்கே கூட பார்க்குறேன், ஸ்க்ரீன் எழுத்து மூணு நிறைய பேர் எட்டி பார்க்குறேன். என்ன இது புதுசாக ஸ்க்ரீனை மாற்றி போட்டிருக்கிறாங்களே. பகவத்கீதா கேட்கும்போது அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகுது. ஆனால் போர்க்களத்தில் இது மாதிரி இங்கே ஒரு சண்டை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யாராவது சைடில் ஏதோ பண்ணுறாங்கன்னா அதில் நம்மளுடைய கவனம் போகுமா? போகிறதுக்கு சாத்தியம் இருக்குமா? போனதுன்னா என்ன ஆகும்? அடுத்த சனம் ஃபினிஷ், கவனம் சிதற முடியாது. ஆனால் அதைத்தான் கிருஷ்ணர் இங்கே சுட்டி காட்டுறார். அந்த தருணத்தில் சதா எல்லா நேரத்துலையும் என்னை நினச்சின்னு இருக்கணும். அதுதான் பயிற்சி. சர்வேஷு காலேஷு மை அர்ப்பித்த மனோபுத்திர், உன்னுடைய புத்தி மனம் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி நீ அந்த காரியத்தை செய்யணும். இப்போ அடுத்ததாக கிருஷ்ணர் தூய பக்தியோட தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை பற்றி இங்கே சுட்டி காட்டுறார். அபியாச யோக யுக்தேன சேதசா நானிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயம். அவர் இங்கே சொல்கிறார், ந அந்நிய காமினா, ந அந்நிய காமினா. ந அந்நிய காமினா அப்படின்னா வேற எதுலேயுமே மனதை செலுத்தாமல், அந்நிய விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் என்னை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்ங்கிறார். அபியாச யோக யுக்தேன, என்னை பற்றிய இணைப்பில் பயிற்சி செய்யக்கூடியவர்கள். சேத்தசா நானிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயம், நிச்சயமாக என்னை வந்து அடைகிறார்கள். அப்போ கிருஷ்ணர் இங்கே தூய்மையான பக்தியோட பயிற்சி செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே இந்த பொருளுரையில் எப்படி நம்ம கிருஷ்ணரை தியானிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தன்னை நினைப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறார் பகவான் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தின் மூலம் கிருஷ்ணரை பற்றிய நினைவு மீண்டும் எழுப்பப்படுகிறது. இதில் எல்லா விதமான புலன்களையும் நம்ம உபயோகிக்கிறோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறதின் மூலமாக இதில் நம்மளுடைய உணர்வை கிருஷ்ணரில் லயிக்கிறதுக்கு வைக்கிறோம். கிருஷ்ணருடைய யோகத்தில் அபியாச யோக யுக்தேன அதை பற்றி பிரபுபாதர் இங்கே விளக்குறார். எப்படி ஒரு பக்தன் அபியாச யோகத்தில் ஈடுபடுகிறான். அங்கே ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பக்தன் பரமபுருஷரை எப்படி தியானிக்கணும், நாராயணர், கிருஷ்ணர், வராகர், நரசிம்மர், பகவானுக்கு பல்வேறு ரூபங்கள் இருக்குது. இந்த ரூபங்களின் மேலே பக்தன் தன்னுடைய மனதை நிலைநிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலம் பரமபுருஷன் மீது ஒருவன் தனது மனதை நிலைநிறுத்துகிறான். மனம் சஞ்சலமானது அப்படிங்கிறனால கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு வலியுறுத்தப்பட வேண்டும். அப்படி வலியுறுத்தப்படும் போது மனம் கிருஷ்ணரை நினைத்து 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 கிருஷ்ணருடைய இயற்கையை அடைகிறது. ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். பட்டுப்பூச்சி, கம்பளி பூச்சியானது பட்டுப்பூச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பட்டுப்பூச்சி ஆகணும்னு நினைக்கும் போது அதே பிறவியிலேயே அது பட்டுப்பூச்சி ஆகும். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா பட்டுப்பூச்சி எப்படி வருதுன்னு? அது கம்பளி பூச்சியாக இருக்கும், அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பட்டுப்பூச்சி ஆகிறதுக்கு, அப்புறம் பட்டுப்பூச்சி ஆகிடும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே சொல்கிறார். கிருஷ்ணரை இடையராது நினைத்தால் வாழ்வின் இறுதியில் நாம் அவரை போன்ற உடல் அமைப்பை பெறுவது உறுதி. இப்போ இங்கே இந்த 8வது ஸ்லோகத்தில் தூய்மையான பக்தியை பற்றி எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக கிருஷ்ணர் அவரை பற்றி இந்த யோகத்தில், இங்கே யோகத்தை பற்றி பேசுகிறேன், அபியாச யோக யுக்தேன. ஆனால் சில இன்னொரு யோகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா யோக மிஸ்ர பக்தி. இங்கே தூய்மையான பக்தியை பற்றி சொல்கிறார். 8வது ஸ்லோகத்தில் தூய்மையாக கிருஷ்ணரை நினைக்கக்கூடியவர், ந அந்நிய காமினா, அவங்களை பற்றி சொல்கிறார். 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை நேரடியாக, அதாவது சில பிரபுபாதர் எழுதுகிறார், ராமர், நரசிம்மர், நாராயணர்,
கிருஷ்ணர் இப்படி நேரடியாக தியானிக்கக்கூடியதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பிரபுபதர் விளக்குறார். ஆனால் அதே சமயத்தில் சில பேர் கிருஷ்ணரை இப்படி நேரடியாக தியானிக்க முடியாதவர்கள் இருக்கலாம். அவங்க கிருஷ்ணரை எப்படி தியானிக்கிறது, எதை வைத்து கிருஷ்ணரை தியானிக்கிறது, அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது யோக மிஸ்ர பக்தின்னு சொல்லப்படுது. அங்கே பக்தி இருக்குது, ஆனால் அந்த பக்தியானது அஷ்டாங்க யோகத்தோட கலந்து இருக்கு. அந்த பக்தி தூய பக்தி கிடையாது. அப்படி அவங்க எப்படி கிருஷ்ணரை நினைக்கிறாங்க அப்படின்னா, கவிம் புராணம் அனுஷாசிதாரம் அனோரணியாம்ச அனுஷ்மரேத்யஹ சர்வஸ்ய தாத்தரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் பரசத் தமச பரஸ்தாத். அதாவது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணரை கவிம், கவிம் அப்படின்னா கவி அப்படின்னா எல்லாம் அறிந்தவர், புராணம் மிக பழமையானவர், அனுசாசிதாரம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், அனோரணியாம்சம் ரொம்ப ரொம்ப சின்னவர், அணுவை விட சிறியவராக இருக்கிறார், அனுஸ்மரேத்ய இப்படி அவரை நினைத்துக் கொள்கிறார் எவன் ஒருவன். யஹ சர்வஸ்ய தாத்தரம், சர்வஸ்ய தாத்தரம் அப்படின்னா எல்லாவற்றையும், தாத்தா தாத்தா அப்படின்னா பராமரிக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர். அச்சிந்திய ரூபம், அவர் அச்சிந்தியமானவர். இது ரெண்டு விதத்திலையும் புரிந்து கொள்ளலாம். அச்சிந்தியமானவர் அப்படின்னா அவரை எளிதில் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். ரூபம் அப்படிங்கிறத தனியாக எடுத்திங்கன்னா அவர் உருவம் கொண்டவர்னு எடுத்துக்கொள்ளலாம். உருவம் கொண்டவராகவும் புரிந்து கொள்ள இயலாதவராகவும் ரெண்டு தன்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அச்சிந்திய ரூப ரெண்டையும் தனித்தனியாக எடுத்தோம்னா, சேர்ந்து எடுத்திங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத ரூபத்தை கொண்டவர்னும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அச்சிந்திய ரூபம். ஆதித்ய வர்ணம், ஆதித்ய வர்ணம் அப்படின்னா சூரியனை போன்ற பிரகாசம் கொண்டவர். தமச பரஸ்தாத் இருளைக்கு அப்பாற்பட்டவர். இது பகவானுடைய தன்மைகள். இது எல்லாமே இந்த தன்மைகள் மேலே அவர் ரொம்ப பழமையானவர், ரொம்ப திறன் வாய்ந்தவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். இதெல்லாம் பகவானுடைய இதர தன்மைகள், அவருடைய ஐஸ்வர்யத்தை சுட்டி காட்டக்கூடிய தன்மைகள். இந்த தன்மைகளை ஒருத்தர் யோசிக்கிறாங்க, இந்த தன்மைகளின் மீது ஒருத்தர் தியானிக்கிறாங்க அப்படின்னா அந்த தியானமானது யோகமிஸ்ர பக்தின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து கிருஷ்ணர் சொல்றார், அத்தகைய யோகமிஸ்ர பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் என்னை எப்படி அடைகிறாங்க அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்த யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணம் அவேஷ சம்யக் சதம் பரமம் புருஷம் உபைத்தி திவ்யம். எவனொருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிறளாத மனதுடன் முழு பக்தியுடனும் பரமபுருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். இங்கே கிருஷ்ணர் ஷட்சக்கர யோகம் வழிமுறையை பற்றி சொல்கிறார். யோக சக்கரத்தின் பிரகாரம் ஒருத்தர் உயிர் சக்தியை தன்னுடைய பல்வேறு உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு சக்கரங்களை தாண்டி மேலே அக்ஞ சக்கரத்துக்கு கொண்டு வந்து அங்கேருந்து வெளியில் போகிறது இந்த வழிமுறை. அந்த பூர்வ மத்தியில் கொண்டு வந்து சக்கரத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போகிறது. அது யோகிகள் பயிற்சி செய்யக்கூடிய வழிமுறை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். யோகிகள் என்னை இப்படி நினைக்கிறாங்க, கவிம் புராணம் அனுசாசிதாரம் இப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைத்து அவங்க எப்படி என்னை அடைகிறாங்க, பூர்வ மத்தியில் உயிர் சக்தியை நிறுத்தி யோக பலத்தினால் அதே நேரத்தில் பக்தியோட. அதான் இங்கே வெறும் அஷ்டாங்க யோகியை பற்றி சொல்லலை, இங்கே யோகமிஸ்ர பக்தர்களை பற்றி சொல்லப்படுது. அவங்க பரமபுருஷரை நினைத்து அவரை அடைகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய தன்மைகளை பற்றி கிருஷ்ணர் சொல்றார். வேதங்களை கற்று ஓம்காரத்தை உச்சரித்து துறவில் சிறந்த முனிவர்கள் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். எப்படி ஒருத்தர் அருவ பிரம்மனை அடைகிறார்கள் யோகத்தின் மூலமாக, அது இங்கே விளக்கப்படுது. புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதை யோக நிலை. புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி
ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான். இந்த யோக பயிற்சி நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைகிறான். இங்கே யோகமிஸ்ர பக்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் விளக்கிறார். 12, 13 இந்த 2 ஸ்லோகத்திலையும் ஸ்ரீல பிரபுபாதர் இதனுடைய பொருளுரையில் விளக்கிறார். இத்தகைய யோக பயிற்சிகள் கலியுகத்திற்கு கடினமானது. ஏன்னா பிரம்மச்சரிய பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த கலியுகத்தில் கடினமான ஒன்றாக சொல்லப்படுது. முறையான பிரம்மச்சரிய பயிற்சி இதெல்லாம் கலியுகத்தில் கடினமானது. பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்யாத வரையில் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெறுவது மிக கடினமானதாகும். எனவே கலியுகத்திற்கான சாஸ்திர வழிகாட்டுதலின்படி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் பகவான் கிருஷ்ணனின் திருநாம உச்சாரணத்தை தவிர முழுமுதற் கடவுளை உணர்வதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்தியுள்ளார். அதே மாதிரி இந்த புலன்களின் எல்லா ஈடுபாடுகளையும் தவிர்க்கிறதுன்னு வரும்போது ஸ்ரீல பிரபுபாத் புலன்களை கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்துறதை பற்றி பேசுவார். இதர விஷயங்கள் புலன்களை பௌதிக விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் கிருஷ்ணருடைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுத்துறது புகழப்படுது. பிரணவத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் பிரணவம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய அருவமான ஒளி, அதற்கு பதிலாக நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலாம். ஹரே கிருஷ்ண என்ற சப்தத்தினுள் ஓம்காரமும் அடங்கியுள்ளது. இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதே பரிந்துரைக்கப்படுகிறது என்பது தெளிவு. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து கொண்டு வரும் உடலில் இத்தால் அவனது பயிற்சியின் தன்மைகளை பொறுத்து அவன் ஆன்மீக கிரகங்களில் ஒன்றை அடைவது உறுதி. எப்படி இந்த யோகமிஸ்ர பக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி பக்குவ நிலை அடையலாம் சொல்லி கிருஷ்ணர் விளக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் அந்த பொருளுரைகளை யோகமிஸ்ர பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது கலியுகத்துக்கு கடினமானது அப்படிங்கிறனால நேரடியாகவே பக்தி யோகத்தையே எடுத்துக்க சொல்லி தூய பக்தி யோகத்தையே எடுத்துக்க சொல்லி பரிந்துரைக்கிறார். அது எல்லாமே அதை சார்ந்தது தான். யோகமிஸ்ர பக்தியை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் பிரம்மனை அடைவார்கள். அடுத்ததாக அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த யோகிகள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடையணும் என்னை, யோகமிஸ்ர பக்தியை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் கிருஷ்ணரை ரொம்ப சிரமத்திற்கு பிறகு அடைய வேண்டும். ஆனால் யார் ஒருத்தர் அனன்ய சேத சததம், அதாவது வேற எந்த ஒரு விஷயத்தையும் இதயத்தில் நினைக்காமல் எப்பவும் என்னை பூஜித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வழிமுறை எளிமையானதுங்கிறார். அதாவது அவங்க இந்த மாதிரி ஷட்சக்கர யோகத்தை பயிற்சி செய்கிறது, இந்த கடினமான வழிமுறைகளை யோக பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலப பார்த்த நித்தியயுக்தஸ்ய யோகினக. எவர் ஒருத்தர் நித்தியயுக்தஸ்ய எப்பவும் என்னை பற்றிய என்னுடைய பிறளாத பக்தியில், சததம் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இதில் 3 வார்த்தைகள் உபயோகிக்கப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் அதை இந்த பொருளுரையில் சொல்கிறார். சததம் நித்தியசக 2 வார்த்தைகள், அனன்ய வேற. சததம் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் எழுதுகிறார், எப்போதும் தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம் நித்தியசக ஆகிய வார்த்தைகளில் கூறப்பட்டுள்ளது. ஆகிய வார்த்தைகள் இங்கே உபயோகிக்கப்படுது. கிருஷ்ணர் இதை 2 தடவை சொல்கிறார். ஒரே பொருள் தான். சததம்னாலும் சரி நித்தியசகனாலும் ஒரே பொருள் தான். ஆனால் கிருஷ்ணர் திரும்பி திரும்பி சொல்கிறார், அனன்ய சேத சததம் பிறளாத மனதோட எப்போதும் யோமாம் ஸ்மரதி என்னை எப்பவும் நினைத்து கொண்டு, நித்தியசக நித்தியமாக நினைச்சுட்டு இருக்கணும். தஸ்யாகம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்னன்னா, தஸ்யாகம் நான் சுலப பார்த்த சுலபமாக அடையப்படுகிறேன், மிக எளிதாக கிருஷ்ணர் அடையலாம். நித்தியுக்தஸ்ய யோகினாங்க, நித்தியங்கிறத மறுபடியும் கொண்டு வர, அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டு இருக்கிறான். அப்ப யோகிகள் அல்லது யோகமிஸ்ர பக்தியில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை கடினமான நிலை. ஆனால் சுத்த பக்தியில் அனன்ய சேதா அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணரை அடையிறது மிகவும் எளிதான ஒரு காரியம். ஸ்ரீல பிரபுபாதர் அதையும் தன்னுடைய பொருளுரையில் விளக்கிறார். கர்மயோகி, ஞான யோகி, ஹட்ட யோகி இவங்கெல்லாம் பக்குவ நிலையை அடையிறது அப்படிங்கிறது கடினமான ஒரு செயல். ஆனால் பக்தி யோகமானது மிக எளிதானது.
கர்மம், ஞானம், யோகம் இது கலக்காத தூய பக்தியை சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்துகிறார். அதுதான் அனன்ய பக்தி. அதைத்தான் கிருஷ்ணர் இங்கே எடுத்துரைக்கிறார். பக்தன் கிருஷ்ணருடைய பல்வேறு ரூபங்களில் ஏதாவது ஒரு ரூபத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த ரூபத்தின் மீது தன்னுடைய மனதை தியானிக்க செய்யலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கலாம். அதன் மூலமாக ஒருவர் கிருஷ்ணரை அடைய முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே இன்னொரு முக்கியமான கருத்தை இந்த பொருளில் சொல்கிறார். தூய பக்தனின் விசேஷ குணம் என்னவெனில், இடம் நேரம் கருதாமல் எப்போதும் அவன் கிருஷ்ணரை மட்டும் பெறலாது எண்ணிக்கொண்டுள்ளான். இதில் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. அவன் தனது சேவை எங்கும் எப்போதும் செயலாற்ற முடியும். பிருந்தாவனம் போன்ற பகவான் வசித்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்குதான் பக்தன் வாழ வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் ஒரு தூய பக்தன் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும். அவ்வாறு வாழ்ந்து தனது பக்தி தொண்டின் மூலம் பிருந்தாவனத்தின் சூழ்நிலையை அங்கேயே உருவாக்க முடியும். என் பிரபுவே, தாங்கள் எங்குள்ளூரே அங்கே பிருந்தாவனம் உள்ளது என்று ஸ்ரீ அத்வைதர் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரிடம் பகவான் சைத்தன்யரிடம் கூறியுள்ளார். அதாவது சில பேர் கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு போனால் தான் நினைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே அதை கண்டிக்கிறார். ஒரு தூய பக்தரால் எந்த இடங்களை வேண்டுமானாலும் பிருந்தாவனமாக மாற்ற முடியும். அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய 5 வகையான உறவுகளை பற்றி சொல்கிறார். இந்த 5 வகையான உறவுகளில் யார் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களால கிருஷ்ணரை என்றைக்குமே மறக்கவே முடியாது. கிருஷ்ணரும் அவங்கள என்றைக்குமே மறக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர்களுடைய உறவானது திடமானதாக ஆகிவிடுகிறது. இந்த உறுதியான கிருஷ்ணருடனான உறுதியான உறவை வளர்த்து கொள்றதுக்கு இந்த வழிமுறைன்னு சொல்லி மறுபடி ஸ்ரீல பிரபுபாதர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை கொண்டு வரார். அடுத்ததாக கிருஷ்ணர் தொடர்ந்து தன்னை அடையிறதினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். தூய பக்தியின் மூலமாக என்னுடைய பக்தர்கள் என்னை அடைகிறாங்கன்னு சொல்கிறார். சுலபமாக என்னை அடைகிறார்கள். என்னை அடையிறதுனால என்ன பலன்? அடுத்த ஸ்லோகத்தில் இங்கே சொல்கிறார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்திம் பரமம் கதா. அதாவது மாம் உப்பேத்திய என்னை அடைந்தவர்களுக்கு புனர்ஜென்மம் கிடையாது. யார் ஒருத்தவங்க என்னை அடைகிறாங்களோ அவங்க மறுபடி பிறக்கிறது கிடையாது. எங்கே பிறக்கிறது கிடையாது? துக்காலயம் அசாஸ்வதம். இந்த துக்கம் நிறைந்த இடங்களில் அவங்களுக்கு ஜென்மம் கிடையாது. மறுபடி பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜட உலக வாழ்க்கையில் துக்காலயம் அசாஸ்வதம், தற்காலிகமானதும் துன்பம் நிறைந்ததுமான இந்த உலகத்தில் அவங்க பிறக்க போகிறது கிடையாது. நாப்னுவந்தி மகாத்மானா, அத்தகைய மகாத்மானர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்தை அடையிறது கிடையாது. சம்சித்திம் பரமாம்கத்திம், அவர்கள் பரமகத்தியை அடைகிறார்கள், மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். அப்போ இங்கே கிருஷ்ணர் பக்தி தொண்டை செய்கிறதுனால வரக்கூடிய பிரயோஜனத்தை சொல்கிறார். அவங்க நம்ம பக்தி தொண்டை பயிற்சி செய்து கிருஷ்ணருடைய லோகத்திற்கு போனோம் அப்படின்னா மறுபடி இந்த உலகத்திற்கு வருவது கிடையாது. சரி, பக்தி தொண்டை பயிற்சி செய்யாமல் கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பயிற்சி செஞ்சு வேற எங்கேயாவது போனால் அவங்க என்ன ஆவாங்க? கிருஷ்ணன் சொல்கிற பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தித்து கௌந்தேயா புனர்ஜென்ம ந வித்யதே. மறுபடி அதே சொல்கிறார். அதாவது இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய வரி மாமுபேத்தித்து கௌந்தேயா புனர்ஜென்ம ந வித்யதே. 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மாமுபேத்திய புனர்ஜென்ம நாப்னுவந்தி மகாத்மா. அந்த துக்காலயம் அசாஸ்வதம் அதை எடுத்துட்டிங்கன்னா மாமுபேத்திய புனர்ஜென்ம நாப்னுவந்தி மகாத்மன, யார் என்னை அடைகிறாங்களோ அவங்க இந்த ஜட உலகத்தில் பிறக்கிறது கிடையாது. அந்த மகாத்மாக்கள் ஜட உலகத்தில் பிறக்கிறது கிடையாதுங்கிறார். இங்கே அதே சொல்கிறார் நாமுபேத்திய து கௌந்தேயா புனர்ஜென்ம ந வித்யதே, என்னை வந்தடையவர்களுக்கு மறுபடி பிறப்பு கிடையாதுங்கிறார். ஒரே விஷயந்தான், வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள் தான். ஆனால் கிருஷ்ணர் அங்கே வலியுறுத்துறார். தனக்கு பக்தி செய்து தன்னிடம் சரணடைந்து தன்னை பற்றி நினைத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய உயர்ந்த நிலை என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே சுட்டி காட்டுறார். பக்தனுடைய உயர்ந்த நிலை அவ்வளோ விசேஷமானது. பக்தியில்
பிரபுபாத மொழிபெயர்க்கிற பக்தி யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். அவங்க இந்த மாதிரி பிரம்மலோகத்துக்கு போகிறது, பாதாள லோகத்துக்கு போகிறது, இது மாதிரி அங்கங்கே சுற்றின்னு இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே தற்காலிகமானது. அங்கே எல்லாமே பிறப்பும் இறப்பும் தொடரக்கூடிய இடங்களாக உள்ளது. ஆனால் என்னை வந்தடைந்தவர்கள் மறுபிறவி எடுப்பதில்லை. சரி, இப்போ என்னை வந்தடைந்தவர்கள் மறுபிறவி எடுப்பதில்லை அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறதுக்காக ஜட உலகத்தை பற்றி ஒரு கருத்தை கொடுத்தார். முந்தின ஸ்லோகத்தில் அது துக்காலயம் அசாஸ்வதம்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் ஆபிரம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனானார். இது எங்கே போனாலும் மறுபடியும் பிறக்கிறோங்கிறத சொன்னார், தற்காலிகமானதுன்னு சொன்னார். அப்போ அதனுடைய தன்மையை கிருஷ்ணர் ஒப்பிட்டு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து. அதாவது ஆன்மீக உலகம் இவ்வளவு சிறந்ததுன்னு சொல்கிறார், பௌதிக உலகம் இப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஆன்மீக உலகத்தின் மேலே ஒரு பற்றுதல், ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் அதை ஒப்பிடுறார். பௌதிக உலகத்தினுடைய தன்மைகளை 17வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். 17வது ஸ்லோகத்தில் சஹஸ்ரயுக பரியந்தம் அஹரியத் பிரஹ்மணோ விதுகு ராத்திரிம் யுக சஹசிராந்தம் தேகோ ராத்திர விதோ ஜனாக. நமக்கு 1000 யுகம் எதுவோ அது பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே போன்று நீண்டது அவருடைய இரவு. 1000 யுகம் அப்படின்னா இங்கே 1000 யுக சுழற்சிகளை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம வாழக்கூடிய கலியுகம் 4,32,000 வருஷம். இது மாதிரி இன்னொரு 4,32,000 வருஷம் சேர்த்தோம்னா துவாபர யுகம், அதாவது 8,64,000. இன்னொரு 4,32 சேர்த்திங்கன்னா அதாவது 12,96 திரேதாயுகம். இன்னொரு 4,32,000 சேர்த்திங்கன்னா 17,28 சத்தியயுகம். 17,28,000 வருஷம் சத்தியயுகம், 12,96,000 வருஷம் திரேதாயுகம், 8,64,000 வருஷம் துவாபர யுகம், 4,32,000 வருஷம் கலியுகம். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 43,20,000 வருஷம். சரியா? 43,20,000 வருஷம் ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல். அது மாதிரி 1000 பகல் சேர்ந்ததுன்னா பிரம்மா ஒரு யுக சுழற்சி. அது மாதிரி 1000 சேர்ந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல். ஸோ அப்போ பிரம்மாவினுடைய பகல் எவ்வளோ பெருசாகுது? 432 கோடி. இது எல்லாமே சேர்ந்து 432 கோடி வருஷம் வரும். அதே மாதிரி நீண்டது பிரம்மாவினுடைய இரவு. அதே மாதிரி சுத்துறீங்க அப்படின்னா அவர் 30 நாள் வசிக்கிறார். ஒரு மாதத்துக்கு 30 நாள், 12 மாதம் சேர்த்து கணக்கு போட்டு 100 வருஷம் வாழ்கிறார். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா அவருடைய ஆயுள் கணக்கு 3,11,04,000 கோடி வருடங்கள். 3,11,04,000 கோடி வருடங்கள். இது அவர்களுடைய பிரம்மாவினுடைய ஆயுட்காலமாகுது. இவ்வளவு பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் இருந்தாலும் பிரம்மாவும் அழிவிற்கு உட்பட்டவராக இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரம்மாவுக்கு பகல் வந்ததுன்னா ஜீவன்கள் எல்லாம் படைக்கப்படுகிறார்கள். பிரம்மாவினுடைய இரவு வரும்போது அனாதரவாக அவர்கள் அழிக்கப்படுகின்றனர். அதாவது அவங்க தோன்றாமல் இருக்கிறார்கள். கிருஷ்ணர் தான் இங்கே சொல்ற, அனாதரவாக போகிறாங்கப்பா. அவங்க அவ்வியக்த நிலையிலிருந்து தோன்றாங்க. ஜீவன்கள் எல்லாமே பிரம்மாவினுடைய பகலில் தோன்றாங்க வெளியில். பிரம்மாவினுடைய இரவு வரும்போது அவ்வியக்த நிலைக்கு போயிடுறாங்க, தோன்றாத நிலைக்கு வராங்க. அவங்களுக்கு உடல் கிடையாது, ஒரு மாதிரி விரைச்சி போன நிலையில் அப்படியே இருக்காங்க. அனாதரவாக படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். பூத்த கிராமம் ச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே ராத்திரி யாகமே வசிய பார்த்த பிரபவத் யஹராகமே. மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். பூத்வா பூத்வ பிரலீயத்தே, மறுபடி எல்லா ஜீவன்களும் அழிக்கப்படுகின்றனர், படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றனர். அதனால ஜீவன்கள் இந்த ஜடசக்தியில் கவரப்படாமல் அவங்க என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த
பகவானுடைய நாமத்தை உச்சரித்து மனித பிறவியை உபயோகித்து கொள்ள வேண்டும்ங்கிறார் ஸ்ரீல பிரபுபாத். அப்போ மறுபடி ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தோட ஒப்பிட வரார், ஆன்மீக உலகத்தோட ஒப்பிட வரார். பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யோ வியக்தா சனாதன, தோன்றி மறையக்கூடிய இந்த இயற்கைக்கு அப்பால் பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ இன்னொரு இயற்கை ஒன்று உள்ளது, அந்நிய பாவம் மற்றொரு இயற்கை ஒன்று இருக்கு, அது பரா உயர்ந்த இயற்கை. அது என்னது? யசஸ் சர்வேஷு பூதேஷு நஸ்தியஸ்து ந வினஷ்யதி, அங்கே இருக்கக்கூடிய எந்த உயிர்வாளிகளும் எதுவும் அழியறது கிடையாது. அந்த உலகத்தில் அழிவுங்கிறது கிடையாது. கிருஷ்ணர் இங்கே ஒப்பிடுறார், ரெண்டையும் சொல்கிறார். இந்த உலகத்தில் பிரம்மா தோன்றும் போது பிரம்மாவுடைய பகல் வரும்போது தோன்றுகிறார், இரவு வரும்போது அனாதரவாக அழிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த உலகம் ஒன்று இருக்குது, பாவ அந்நிய பாவத்தோட கூடிய மற்றொரு உலகம் இருக்குது. அங்கே எதுவுமே அழியறது கிடையாது, அது பரமமானது, அழிவடையாது. இந்த உலகம் அழியப்படும் போது கூட அப்பகுதி அழிவது கிடையாது. அதுக்கடுத்து அந்த உலகத்தை பற்றி சாஸ்திரங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. அதனால கிருஷ்ணர் அதே மாதிரி சொல்கிறார் இங்கே. அவ்யக்தோக்ஷர இத்யுக்த ஸ்தமாகு பரமம் கதிம் எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவர் சொல்கிறார், அந்த அவ்யக்தமான, அதாவது எதனை தோற்றமற்றதாகவும், அதாவது படைக்கப்படாதது, அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றார்களோ, எது பரமகத்தியாக அடையப்படுகிறதோ அந்த இடத்தை அடைந்தவன், எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடம் என்னுடைய இடம். கிருஷ்ணர் எப்படி அழகாக கொண்டு வர்றாருன்னு பாருங்க. இது என்னுடைய இடம்பா, நீ வாப்பா அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு அப்பால பிரச்சனை இல்லாத நிரந்தரமான ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை வேதாந்திகள் எல்லாம் தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் சொல்கிறாங்க, அது பரமகத்தியாக அறியப்படுது, அந்த இடத்த போய் சேர்ந்தவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் என்னோட இடம், அந்த ஊர் என்னோட ஊருப்பா, நான் அந்த ஊரில் இப்படிப்பட்ட தன்மைகள்னு சொல்லலை, இந்த ஊர் இப்படி இருக்குப்பா, இன்னொரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊரில் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கும், அப்படி இப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஊர் என்னோட ஊர் அப்படின்னு ஒரு ஸ்டைலாக இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில் கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக விளக்குறார். எப்படி கோலோக விருந்தாவனமானது சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டு சுரபி பசுக்களால் நிறைந்து லக்ஷ்மிகள் சூழ அந்த உலகம் ரொம்ப அற்புதமானதாக எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்குது. அங்கே எப்படி கிருஷ்ணர் கோவிந்தனாக எல்லா லக்ஷ்மிகளாலும் சேவை செய்யப்படுகிறார், அங்கே எப்படி அவர் புல்லாங்குழலை ஏந்தியபடி ஷியாமசுந்தரராக வேணும் குணந்த மரவிந்த தலாய தாட்சம் பர்காவதாரம் புவன் அசிதம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். அவர் கோடி கோடி மன்மதர்களை மயக்கக்கூடிய பேரழகோட மயில் தொகையை தலையில் அணிந்து மஞ்சள் நிற உடை உடுத்தி கழுத்தில் மாலை அணிந்து தனது சொந்த இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார் கிருஷ்ணர். அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இந்த இடத்துல கிருஷ்ணர் கொடுக்கிறார். கோலோக விருந்தாவனத்தை பற்றிய விரிவான விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப சுருக்கமாக கிருஷ்ணர் என்னுடைய இடம் அப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே மேலும் சொல்கிறார், கிருஷ்ணருக்கும் அவரது உன்னத இருப்பிடத்திற்கும் வேறுபாடு இல்லை. அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அதே கோலோக விருந்தாவனத்துடைய மாதிரி தான் இங்கே கிருஷ்ணர் அவதரித்த போது டெல்லிக்கு பக்கத்தில், அதாவது இந்த உலகத்தில் மதுரா மாவட்டத்தில் 84 சதுர மைல் நிலப்பரப்பை கொண்டு விருந்தாவனமாக இருக்குது. அங்கே கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை அரங்கேற்றினார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனத்துக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. நம்ம அத்தகைய பக்குவமான உணர்வை வளர்த்திருந்தோம் அப்படின்னா. அப்போ அதே நேரத்தில் கிருஷ்ணர் தொடர்ந்து அந்த விசேஷத்தன்மைகளை சொல்கிறார். எல்லோரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும்.
அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். மேலும் அனைத்தும் அவரிலும் அமைந்துள்ளது. இங்க கிருஷ்ணர் எல்லா இடத்திலும் வீற்றிருக்கிறார். தான் எல்லா இடத்திலும் வீற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத கிருஷ்ணர் மூன்றாவது நபரை போல எடுத்துரைக்கிறார். பரமபுருஷர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இவர் அப்படி அப்படி. அது சில நேரத்தில் தங்களுடைய ஸ்தானத்தை சொல்றதுக்கு உதவும். எல்லா நேரத்துலையும் நான் 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 இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றதை காட்டலாம், அந்த ஸ்தானத்தை சொல்லிட்டு அந்த ஸ்தானம் என்னுடைய ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது மதிப்பு அதிகமானது. சில நேரத்தில் ராஜாக்கள் சொல்லுவாங்க, இந்த செங்கோல் உன்னை காக்கும். அந்த செங்கோலை வந்து காப்பாற்ற போகுது, ராஜா தான் காப்பாற்ற போகிறார். ஆனால் அது ஒரு வகையாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபா சொல்லுவார், நீங்கள் குருவுக்கு இப்படி சேவை பண்ணணும். அதாவது குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானத்தை பற்றி அவருங்க எடுத்துரைக்கிறார். எனக்கு நீங்கள் இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலாம், ஆனால் அந்த ஸ்தானத்தை எடுத்துரைக்கிறார். ஆனால் ஏன்னா குரு அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. குரு அப்படிங்கிற ஸ்தானமானது ஸ்ரீல பிரபுபாதர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மட்டும் குறிக்கக்கூடிய கிடையாது, குரு பரம்பரை மொத்தத்தையும் குறிக்கக்கூடியதாக அமையுது. ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய ஸ்தானம் அவருக்கு மட்டும்தான். இருந்தாலும் அவர் அந்த ஸ்தானத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வழிமுறை. கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்கிறார், இங்கே யோகமிஸ்ர பக்தியில் இருக்கக்கூடிய மறுபடியும் அதே விஷயத்தை கொண்டு வரார். தன்னுடைய சுத்த பக்தனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய விசேஷ நிலை என்ன, மற்றவர்களிலிருந்து அவன் எப்படி வேறுபட்டு இருக்கிறான், அதே விஷயத்தை தொடர்றார். யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்றதுக்குன்னு சில தருணங்கள் இருக்கு, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். ஒருத்தர் உடலை விட்டு போகிறாங்க அப்படின்னா சில நேரத்தில் போனால் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும், அவன் யோகியாக இருந்தால் கூட. சில நேரத்தில் போனான் அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எப்போவுமே யோகிகள் தாங்கள் ஒரு உடலை விட்டு போகக்கூடிய தருணத்தை தாங்களே தீர்மானிப்பார்கள். அது வரைக்கும் தங்களை தக்க வச்சுண்டு அந்த தருணத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் உடலை விட்டு போவாங்க. அது நம்ம பார்க்குறோம் பீஷ்மருடைய வாழ்க்கையில். பொதுவாக யோகிகள் எல்லாரும் அதை பயிற்சி செய்யக்கூடிய ஒன்று. அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே விளக்குறார். பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனுடைய ஆதிக்கத்தில் போகணும். அதாவது அக்னி தேவன் எந்த நேரத்தில் இருக்குமோ அந்த நேரத்தில் போகணும். ஒளியில் பகல் நேரத்தில் போகணும், பகலின் நல்ல நேரத்தில் போகணும், வளர்பிறை உள்ள 2 வாரங்களில் போகணும். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது வளர்பிறைன்னு சொல்லும்போதே பாதி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று சொல்கிறார், சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில், அதாவது உத்தராயணத்தில் உத்தராயணம், ஷண் மாச உத்தராயணம். உத்தராயணம் தட்சிணாயணம் தெரியுமா? சூரியன் வடக்கு நோக்கி போகிறது, கிழக்கு நோக்கி போகிறது. தையிலிருந்து ஆரம்பமாகும், சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகும், உத்தராயணம் போகும், அப்புறம் தட்சிணாயணத்தில் வரும். அப்படி சூரியன் வடக்கு நோக்கி போகிறதுன்னு வரும்போதே 6 மாதம் கட்டு, ரைட்டா? அந்த 6 மாதத்தில் வளர்பிறை இருக்கணும்னா இன்னொரு 3 மாதம் கட்டு, ரைட்டா? அதுக்கப்புறம் பகல் நேரம்னு வரும்போது இன்னொரு 1.5 மாதம் கட்டு. அதில் நல்ல நேரமாக இருக்கணும், அக்னி தேவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தை சூஸ் பண்ணி ஒருத்தவங்க உடலை விட்டு போகணும். சரி, அப்படி இல்லாமல் உடலை விடக்கூடியவர்கள் கிருஷ்ணன் சொல்கிறார், புகையில் அக்னி இல்லாமல் வெறும் புகை இருக்கக்கூடிய நேரத்தில், இரவில் தேய்பிரையில் சூரியன் தெற்கு நோக்கி போகக்கூடிய 6 மாதங்களில் உடலை விட்டு செல்கிறான் ஒரு யோகி அப்படின்னா அவன் சந்திரலோகத்துக்கு போவான், இல்லை எங்கேயாவது ஒரு உயர் லோகத்துக்கு போவான், போயிட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவான். யார் ஒருத்தவங்க முதல்ல சொன்ன மாதிரி நேரத்தில் போகிறாங்களோ அவங்க மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க, ஆன்மீக உலகத்துக்கு போவாங்க, இல்லை அட்லீஸ்ட் பிரம்மனோட ஐக்கியமாவாங்க. ஆனால் யார் ஒருத்தவங்க அது மாதிரி போகாமல் ராத்திரியில் தேய்பிரையில் தட்சிணாயனத்தில் உடலை விடுறாங்களோ அவங்க யோகிகளாக இருக்கிற பட்சத்தில் சந்திரலோகத்துக்கு போவாங்க, இருக்கக்கூடிய புண்ணியத்தை அனுபவிப்பாங்க, மறுபடி இந்த உலகத்துக்கு திரும்பி வருவாங்க.
சரி, அது கிருஷ்ணர் ரெண்டையும் சுருக்கி சொல்கிறார். வேத கருத்தின்படி இந்த உலகிலிருந்து செல்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஒளியில், மற்றது இருளில். ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை, ஆனால் இருளில் உடலை விடுபவன் திரும்பி வருகிறான். சரி, இதை பற்றி சொல்லிட்டார். இதை பற்றி சொல்லிட்டு மறுபடி தன்னுடைய பக்தனுடைய உயர்நிலையை எடுத்துரைக்கிறார். அர்ஜுனா, இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பமடைவதில்லை. எனவே எப்போதும் பக்தியில் நிலை பெறுவாயாக. அதாவது பக்தனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பகலில் போகிறான், இரவில் போகிறான், வளர்பிறையில் போகிறான், தேய்பிறையில் போகிறான், உத்தராயணத்தில் போகிறான், தட்சிணாயணத்தில் போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் கூப்பிட்டு போகிறார் ஒரு பக்தனை. கிருஷ்ணர் கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு தட்சிணாயணமும் ஒரு பொருட்டல்ல, உத்தராயணமும் ஒரு பொருட்டல்ல. உடனே கேள்வி கேட்கலாம், அப்புறம் ஏன் பீஷ்மர் உத்தராயணத்துக்காக காத்திருந்தார்? அது தனி கேள்வி. அது பீஷ்மர் பாகவதம் படிக்கும்போது கேளுங்க அந்த கேள்வியை. அதாவது அடிப்படையில் சொல்லணும்னா அவர் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம் அமைக்கிறார். தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் காட்டுறார். சில பிரபுபாதர் சொல்லுவார், உண்மையில் கிருஷ்ணர் நேரில் வந்து தான் முன்னாடி நிற்கணுங்கிறதுக்காக அவர் காத்துட்டு இருந்தார். அவர் இன்னொரு விதத்தில் போர் முடியணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். அவர் ஒரு சபதம் எடுத்திருந்தார். அதாவது எனிவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வெளிப்புறமாக பார்க்கும்போது அவர் ஒரு சபதம் எடுத்திருந்தார் பீஷ்மர். ஹஸ்தினாபுரம் பாதுகாப்பான கரங்களில் இருக்கும்போது தான் மரணம் அடைவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது மரணம் அடைய அவரால் முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பீஷ்மதேவர் அவருடைய பக்தியினுடைய உயர்நிலை என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் மற்றவங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு கிருஷ்ணர் பிரியப்பட்டார். அதற்காக நல்ல உபதேசங்களையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் பீஷ்மருடைய வாயிலிருந்து யுதிஷ்டருக்கு சொல்ல வைக்கணும்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணியிருந்தார். அந்த முடிவுக்காக, அந்த தருணத்திற்காக பீஷ்மர் காத்திருந்தார். அதுதான் அவர் காத்திருந்ததுக்கு உண்மையான காரணம். கிருஷ்ணர் முன்னாடி இருக்கும்போது கிருஷ்ணரை பார்த்து கொண்டு அவர் உடலை விடுறார். அந்த தருணமானது உத்தராயணத்தோடு சேர்ந்து வருது. அதுதான் காரணம். உத்தராயணத்துக்காக அவர் காத்திருந்தார் அப்படிங்கிறது வெளிப்புற காரணம். பீஷ்மருடைய வாழ்க்கை முழுக்க வெளிப்புற காரணங்களும் உட்புற காரணங்களோடு இருக்குது. அவர் எதிர்த்தரப்பில் நின்று சண்டையிடுறதுக்கு வெளிப்புற காரணம் இவங்க அங்கே உப்பு சாப்பிட்டார் அப்படிங்கிறது. இது அஸ்தினாபுரத்துக்கு எப்போவுமே நேர்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணருக்கு எதிராக வந்து சண்டை போடணுங்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய பாவம், அது அவருடைய ரசம். அது அந்த ரசத்தில் அவர் அதை அனுபவிக்கிறார். அது மாதிரி இருக்கு. ஓகே, மறுபடியும் இங்கே பகவத்கீதைக்கு வந்தோம்னா, பக்தர்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு காலமும் ஒரு பொருட்டல்ல. ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே இந்த பொருளுரையில் எழுதுகிற 24வது ஸ்லோகத்துக்கு, யோக பயிற்சியில் முன்னேறிய யோகிகளால் உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த இயலாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலாக உடலை நீக்க நேர்ந்தால் பிறப்பின் சுழற்சிக்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவிடில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இதை பற்றி சொல்றார். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள தூய பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான பயம் இல்லை. சுபவேளையோ அசுபவேளையோ, தற்செயலாகவோ ஏற்பாட்டின் அடிப்படையிலோ எப்போது வேண்டுமானாலும் அவன் தனது உடலை விடலாம். அதனால் பக்தனுக்கு இது பொருத்தமானது கிடையாது. ஆனால் பக்தன் 2 பாதையும் அறிஞ்சு வச்சிருக்கான். அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பமடைவதில்லை. சரி, 2 பாதை இருக்கட்டும், அது மற்றவங்களுக்கு. எனக்கு வேறு பாதை இருக்கு, ஸ்ட்ரைட் ரூட். கிருஷ்ணரே வந்து கூட்டிகிட்டு போகிறார். அது பக்தனுடைய நிலை. பக்தி தொண்டை இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுகிறார். அனாசக்தஸ்ய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். அனாசக்தஸ்ய விஷயான் யதார்கம் உபயுஞ்சத்தக. ஜட செயல்களில் எவ்வித பற்றுதல் வேண்டி எல்லா செயல்களிலும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். யுக்த வைராகியம் எனப்படும் இம்முறையின் மூலம் ஒருவன் பக்குவம் அடைகிறான். அவ்வாறு பக்குவமடையும் பக்தன் மேற்குறிப்பிட்ட விவகாரங்களால் சஞ்சலம் அடைவதில்லை. ஏனெனில் ஆன்மீக உலகத்திற்கான தனது பாதை பக்தி தொண்டின் மூலம் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதை அவன் அறிவான். பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு முக்தி அப்படிங்கிறது உத்தரவாதம் செய்யப்படும். முக்தி தேவி அவனுடைய வீட்டு வாசல்னு காத்துன்னு இருக்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லி.
பக்தனுக்கு முக்தி ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே முக்தி பெற்ற தளத்தில் தான் செயல்படுகிறான். தொடர்ந்து கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியாக சொல்கிறார், வேதேஷி யஜ்ஞேஷ் தபஸ்ஸு சைவ தானேஷ் யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. சில நேரத்தில் மக்கள் நினைப்பாங்க, பக்தியில் இருந்துட்டால் எனக்கு அந்த பலன்லாம் கிடைக்குமா, கிடைக்காம போயிடுமா? கிருஷ்ணன் சொல்ற, எந்த ஒரு பலனும் பக்தனுக்கு இழக்கப்படுவது கிடையாது. பக்தன் எல்லாவித பலன்களையும் அடைகிறான். ஒருத்தன் தூய்மையான பக்தியை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா கர்ம ஞான யோகம் இதனாலாம் ஒருத்தன் என்ன விளைவை அடைகிறானோ அதை காட்டிலும் சிறந்த விளைவை அடைகிறான். அதனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்விளைவுகளையும் அவன் இழப்பதும் கிடையாது. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். இது இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியாக அமைது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் இரண்டினுடைய சுருக்கமாக எடுத்துரைக்கிறார். கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்களின் சுருக்கமே இந்த ஸ்லோகம். இதுதான் பக்தன் என்றைக்கும் எதையும் இழப்பது கிடையாது. பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவன் கிருஷ்ணருடைய கருணையினால் வாழ்வினுடைய இறுதியில் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையினுடைய இறுதியில் எல்லாவற்றையும் சுருக்கமாக எடுத்துரைக்கிறார் 2 பத்திகளில். நான் அதை படிக்கின்றேன், கவனமாக கவனிக்கலாம். பகவத்கீதையின் இந்த அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இமம் விதித்வா என்னும் சொற்கள் குறிக்கின்றன. இந்த அத்தியாயங்களை ஏட்டுக்கல்வியின் மூலமோ மனக்கற்பனையின் மூலமோ அறிந்து கொள்ள முயலாமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும். முதலில் உள்ள 6 அத்தியாயங்களும் இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களுக்கு மூடிகளாக உள்ளன. நான் போன வாரமே இதை பற்றி சொன்னேன். நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் உறவால் பகவத்கீதையை குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான். தொடர்றார் ஸ்ரீல பிரபுபாத். பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் பகவத்கீதையின் குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும், மனக்கற்பனையாளரிடமிருந்து அல்ல. இது நம்பிக்கையின் சின்னமாகும். எப்படி ஸ்ரீல பிரபுபாத் தொடர்ந்து இந்த பக்தி தொண்டை பக்தர்கள்ட்டிருந்து கேட்கறது அப்படிங்கிறதனுடைய அவசியத்தை வலியுறுத்துகிற, அதை நாம் பின்பற்றும் போது முன்னேறிய நிலையில் கிருஷ்ணரின் மீதான பூர்ண அன்பை நம்ம பெற முடியும். வாழ்வின் அந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானிலுள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். அப்போ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய லோகத்தை அடையிறதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த அத்தியாயமானது அர்ஜுனனுடைய கேள்விகளோட தொடங்குது. அர்ஜுனன் கேட்குறான், பிரம்மன்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, ஆதி யஜ்யம், ஆதி பூதம், ஆதி தெய்வம், பிரயாண காலே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்குறான். கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்கிறார். பிரம்மன் அப்படிங்கிறது உயிர்வாளியை குறிக்குது, அத்தியாத்மா அப்படிங்கிறது அந்த உயிர்வாளினுடைய சொரூப நிலையை குறிக்குது, கர்மம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த செயல்களை குறிக்குது, ஆதிபூத அப்படிங்கிறது ஜட இயற்கை குறிக்குது, ஆதி யஜ்ஞ அப்படிங்கிறது கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரை குறிக்குது, யஜ்ஞபதியாக இருக்கக்கூடியவர், அதாவது பரமாத்மாவை குறிக்குது. ஆதி தெய்வ அப்படிங்கிறது பல்வேறு தேவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பிரயாண காலத்தில் தன்னை பற்றி நினைக்கணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். வேறு எந்த உணர்வுகளை ஒருத்தர் வைத்திருக்கிறார்களோ அந்த உணர்வையே அவங்க அடைவாங்க. அதனால்
மரண நேரத்தில் என்னை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்நாளிலேயே எப்பவும் என்னை பற்றி நினைத்து கொண்டு மனதையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி உன்னுடைய கடமையை நீ செயல்படுத்தின அப்படின்னா என்னை வந்தடைய முடியுங்கிறார். அப்படி கிருஷ்ணரை வந்தடைய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு தூய பக்தியில் ஈடுபடணுங்கிறார். சில நேரத்தில் யோக மிஸ்ர பக்தியில் ஈடுபடக்கூடியவர்களும் தன்னை எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி எடுத்துரைக்கிறார். கவிம் புராணம் அனுசாசிதாரம் மனோரணியாம். அப்போ கிருஷ்ணருடைய பல்வேறு நிலைகள், அப்படி கிருஷ்ணரை நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி கிருஷ்ணரை நினைத்து அவரை அடைகிறார்கள். அதே நேரத்தில் கிருஷ்ணரை தூய பக்தியின் மூலமாக நினைக்கக்கூடியவர்கள் அவருடைய லோகத்தை சென்றடைகிறாங்க, ரொம்ப எளிமையாக சென்றடைகிறாங்க. அவருடைய இடமானது இந்த தோன்றி மறையக்கூடிய ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது நித்தியமான லோகம், பரமலோகம் அப்படின்னு தன்னுடைய உலகத்தினுடைய விசேஷ தன்மைகளை எடுத்துரைத்தார். அதன் பிறகு இந்த ஜட உலகத்தையும் தன்னுடைய உலகத்தையும் ஒப்பிடுறார். பிரம்மாவுடைய உலகம் கூட அழிவிற்குட்பட்டது, இங்கே எல்லாமே படைக்கப்பட்டு அழிக்கப்படுது, என்னுடைய உலகத்துக்கு வா அப்படிங்கிறத கிருஷ்ணர் அழைப்புதல் விடுக்கிறார். கலங்கமற்ற பக்தியினால் அந்த இடத்தை அடையலாம்னு சொல்கிறார். அதே நேரத்தில் யோகிகளுக்கெல்லாம் காலம்லாம் இருக்குது விட்டு போகிறதுக்கு, பக்தனுக்கு எந்த ஒரு காலமும் கிடையாது, பக்தன் என்னை வந்து அடையலாம் எளிமையாக அப்படிங்கிறத சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இங்கே ஒரு பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே எழுதுகிறார். 8வது அத்தியாயத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய 8வது ஸ்லோகத்தில், ஒரு பக்தன் வந்தனைக்குரியவரான பரமபுருஷரை அவரது எந்த ரூபத்திலும், நாராயணர், கிருஷ்ணர், ராமர் போன்ற எந்த ரூபத்திலும் ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் இடையராது நினைவு கொள்ள முடியும். 18.66 கிருஷ்ணரை மட்டும் நினைக்கணும். 65 ஓகே, கிருஷ்ணரை மட்டும் நினைக்கணும், வேறு ரூபங்களின் மீது திசை திருப்பக்கூடாதுன்னு சொல்கிறாரே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 18.66 வரும்போது படியும். 18.65 வரும்போது அதை பற்றி பேசலாம். 8.9 கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறனால யாருடைய உடல்ல வேணாலும் நுழைந்து பரமாத்மாவாக நுழைந்து அவர்களை மனதை கட்டுப்படுத்த முடியுங்கிறார். ஓகே, உயிர்வாளியானது ஜீவாத்மாவின் அளவு முடியின் நுனியில் 10,000 ஒரு பங்காகும். ஆனால் பகவானோ அதன் இதயத்தினுள்ளும் நுழையும் அளவிற்கு நம்மால் எண்ணி பார்க்க முடியாதபடி சிறியவராக உள்ளார். அது அனோரணியாம் அப்படிங்கிறதுக்கு சில பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார். இதயத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பக்கத்தில் பறவைகளாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த உயிர்வாளியுடைய இதயத்தில் எப்படி போய் அமர முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கக்கூடியது, ஜீவன்கள் எவ்வளவு சிறிய உடலை கொண்டிருந்தாலும் சரி, அந்த ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய இதயத்திலையும் பரமாத்மாவை அவர் பக்கத்தில் உட்கார்றாருன்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு சின்ன எறும்பாக இருக்கட்டும், அதுக்கு இதயம் இருக்குது, அது பக்கத்தில் போய் பரமாத்மாவை அவர் உட்கார்றாரு. எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அவர் அங்கே போய் உட்கார்றார். இல்லை, இன்னும் சொல்ல போனோம்னா இங்கே சில பிரபா குறிப்பிட்டு சொல்கிறது பிரகாரம் அனோரண்யா, அவர் ஆத்மாவை காட்டிலும் சின்னதாகவும் ஆக முடியும். அவரால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே வரக்கூடிய முக்கியமான கருத்து. சாதாரண மக்களும் அந்த மாதிரி விசேஷமான தருணத்தில் சில நேரத்தில் இறக்கலாங்களே, அவங்களுடைய கதி. பொதுவாக நல்ல நேரத்தில் நல்லபடியாக ஒருத்தவங்க உடலை விடுறது அப்படிங்கிறது தற்செயலாக நடக்காது. மரணம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு நடக்கப்படுது. யார் ஒருத்தவங்க யோகிகளோ அவங்க தான் தங்களுடைய மரண நேரத்தை மாற்ற முடியும். மற்றவர்களால் மரண நேரத்தை மாற்ற முடியாது. ஏதாவது ஒரு யோக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கவங்க, கர்ம ஞான அஷ்டாங்க பக்தி, இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வேணா அவங்களுடைய மரண நேரம் மாற்றப்படலாம்.
மற்றவர்களுக்கு மரண நேரம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு செயல்படுது. யாருமே தானா ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது நடக்காத காரியம். அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏழாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், பிரபுபாதன் சொல்கிறார் பொருளுரையில். எந்த கருத்து? என்னை எண்ணிக்கொண்டு உனக்கு விதிக்கப்பட்ட கடமையும் செய்வாயாகங்கிறார். ஆமாம் ஆமாம், விதிக்கப்பட்ட கடமையும் தொழிலையும் செய்வாயாக அப்படிங்கிறது பிரபுபாதரும் வலியுறுத்துறார். விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறது 9 விதமான பக்தி தொண்டில் வராது. அதை செய்யறதின் மூலமாக எப்படி நம்ம கிருஷ்ணரை நினைக்க முடியும்? யுதிஷ்டிர மகாராஜ் சாதன பக்தியில் இல்லை, அதனால அவரால் அது சாத்தியமானது. நம்மளால் அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அதைத்தான் சில பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், அத்தகைய நிலை எளிதானது அல்ல. கிருஷ்ணர் அங்க இலக்கு கொடுக்கிறார். சர்வேஷு காலேஷு மாமனுஷ்மர யுத்தியச்ச அப்படிங்கிறது இலக்கு. அதை உடனடியாக ஒருத்தரால் பயிற்சி செய்ய முடியாது, படிப்படியாக பயிற்சி செய்யணும். நம்ம முதல்ல ஜெபம் பண்ணுறோம், கிருஷ்ணருக்காக சேவை செய்யணும், கிருஷ்ணருக்கு சமைக்கிறோம், கிருஷ்ணருக்காக என்னெல்லாம் காரியங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம், சாஸ்திரங்களை படிக்கிறோம். இப்படிலாம் செய்ய 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 கிருஷ்ணருடைய ஸ்மரணை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அதிகரிச்சுட்டே போகும். அந்த ஸ்மரணை அதிகரிச்சுட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம எந்த செயல்களை செஞ்சாலும் அதில் நம்மளுடைய ஸ்மரணை இருக்கும், கிருஷ்ண ஸ்மரணைங்கிறது இருக்கும். அது இலக்கு. ஆனால் அந்த இலக்கு அடையிறதுக்கு வழிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க சாதாரண செயல்களில் ஈடுபடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களால முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையே, அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமை அந்த கர்மா அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. விதிக்கப்பட்ட கடமையில் ஒன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக அவங்க பிராமண சத்திரிய பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்று அவங்களுடைய கடமைகளை தொடர்ந்து வானப்பிரஸ்தம் எடுக்கிறது. நிறைய பேர் என்ன நினைப்பானா, கிருஷ்ணர் கடமையை செஞ்சுட்டு இருக்க சொன்னார், நான் கடமை செஞ்சு நான் வீட்டிலேயே கிடப்பேன். அப்போ நீ உன் கடமையை செய்யலைன்னு அர்த்தம். ஒரு பிராமணன் அல்லது ஒரு சத்திரியன் 50 வருஷத்துக்கு மேலே வீட்டில் இருந்து கடமை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் கடமையை செய்யலை, கடமை செய்ய தவறான். அவனுக்கு இருக்கக்கூடிய வீட்டு கடமைகளை விட்டுட்டு வானப்பிரஸ்தம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவனுடைய கடமை. அது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அதனால் விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறது ஸ்டேஜஸ் இருக்குது. அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் பயிற்சி பண்ணணும். அவனுடைய ஆசிரமத்திற்கும் வர்ணத்துக்கும் தகுந்த மாதிரி கடமைகள் இருக்குது. பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாஸ், பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா அவங்களுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி, அவன் வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்த மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. பிரம்மச்சாரிக்கு ஒரு கடமை இருக்கு, கிரகஸ்தனுக்கு ஒரு கடமை இருக்கு. ரைட்? அந்தந்த தர்மங்களை ஒருத்தர் பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த சர்வேஷு காலேஷு மாமனுஷ்மர மையார் பிதா மனோபுத்திர் அப்படிங்கிற நிலைக்கு வர முடியும். பயிற்சி. இதயத்தில் ஆத்மா இருக்குன்னு சொன்னோம். ஆமாம். இதய மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களே, அது எப்படிங்க? இதயத்தில் ஆத்மா இருக்குன்னா அப்போ வேற ஆத்மா உள்ள வருதா? இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், இல்லை சீட்டை விடுங்க, ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் வரார், பிரபு அந்த சேரு கொஞ்சம் உடஞ்சிருக்கு, ஒரு நல்ல சேரில் உட்காந்துக்கோங்கிறார்.
நான் என்ன சொல்கிறேன்? சேரை விட்டு எந்திரிச்சுக்கிறேன். அவர் அந்த சேரை நகர்த்துறார், நகர்த்திட்டு இன்னொரு சேரை போடுறார், நான் அந்த சேரில் உட்காந்துக்கிறேன். ரைட்? அதுக்காக நான் அந்த சேரோடைய அட்டாச்சுன்னு ஆகிடுமா என்ன? நான் அங்கே உட்காந்துருக்கிறேன், அவ்வளோதான். ரைட்? அதே மாதிரி ஆத்மாவானது இதயத்தில் உட்காந்துருக்கு. ஆத்மா அந்த இதயத்தை விட்டு எந்திரிச்சுக்குது. எப்போ ஒருத்தன் அறுவை சிகிச்சை வரானோ, இதயத்தை மாத்திரம்னு வராங்கிற பட்சத்தில் ஆத்மா அந்த சேர்லேருந்து எந்திரிச்சுக்குது. வேறு சேர் வச்சதுக்கப்புறம் அந்த சேரில் உட்காந்துக்குது. வேறு சேர் வைக்கும்போது ஒழுங்காக அந்த சேர் வைக்கலைன்னா அந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துல எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறேன்னு போயிடுவோம். ரைட்? இந்த சேர் உடஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் என்னை எழுப்புறீங்க. சரி, நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் போ, உனக்கு அதை விட உடஞ்ச சேர் தான் உனக்கு வந்திருக்குது அப்படின்னா அந்த சேரில் அடப்போயா நான் வேறு இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், வேறு இடத்துல போய் உட்காந்துப்பேன். ரைட்? இதுதான் நடக்குது. அதாவது கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ஆத்மாவினுடைய உணர்வானது, ஆத்மாவினுடைய தன்மையானது, சக்தியானது உடல் முழுக்க பரவி இருக்கு. அது இதயம் அப்படிங்கிறது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த வேற இடத்துக்கு மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். கிருஷ்ணரை தூய பக்தினால தான் நம்ம அடைய முடியும். ஆமா, கிருஷ்ணர் சில நேரங்களில் சில அடிப்படையான விஷயங்களை செய்தால் போதும் என்னை அடைய முடியும்னு சொல்றார். உதாரணத்துக்கு என்னுடைய திவ்யமான செயல்களை பற்றி, என்னுடைய செயல்கள் திவ்யமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றார். ஆமா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? கிருஷ்ணர் சொல்றார் பக்தினாலதான், தூய பக்தினாலதான் என்னை அடைய முடியுங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார் என்னை பற்றி இந்த விஷயம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்னை அடைஞ்சிடலாம்ங்கிறார். அது ரொம்ப எளிமையானதா தெரியுதே, தூய பக்தி அப்படிங்கிறது கடினமானதா தெரியுதே, கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எளிமையானதா தெரியுது அப்படிங்கிறார். அதுக்கு தான் கிருஷ்ணர் இன்னொன்னு சொல்றார் பகவத்கீதையில, பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியினால தான் என்னை தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். அதாவது கிருஷ்ணர் சொல்றார் ஜன்ம கர்ம சமே திவ்யம் யோகம் ஏவேதி தத்துவத்தக. கேட்கறதுக்கு ஈஸியா கிருஷ்ணனுடைய ஜன்மமும் கர்மமும் திவ்யமானது. ஓகே, நான் தெரிஞ்சுட்டேன். அது கிடையாது, தெரிஞ்சுக்காது. பக்தி, தூய பக்தி இருந்தால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாக, ஆழமாக, உணர்வுபூர்வமாக. இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கிறதுனா சும்மா ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு பகவத்தை படிச்சுட்டா தெய்வீகமானது, ஓகே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன அவ்வளோ ஈஸியானது கிடையாது. கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. அதனால தான் கிருஷ்ணர் இன்னொரு, இந்த மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்கிறது தான் கிருஷ்ணர் இன்னொரு வார்த்தையை அங்கே சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி உற்றல தத்துவத்தக. தத்துவத்தக அப்படின்னா உண்மையாக அறிந்தவன். வேத்தின்னு சொல்லி உற்றல, வேத்தினா அறிந்தவன். தத்துவத்தக அப்படின்னா உண்மையாக. அது எப்படி ஒருத்தரால் உண்மையாக தெரிஞ்சுக்க முடியும்? பக்தியா மாம் அபி ஜானாதி. பக்தி இல்லைன்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மாவினுடைய இரவு நாளில் ஆத்மாக்கள் எல்லாம் தோன்றாத நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அவ்யக்தம்ங்கிறார். நிறைய சூழ்நிலைகள் ஆத்மா இது மாதிரி தோன்றாமல் இருக்கு. வேற என்ன சூழ்நிலைகள்? பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் முடிந்து மகாவிஷ்ணுவனுடைய உடல்ல இருக்கும் போதும் ஜீவன்கள் தோன்றாமல் இருக்காங்க. அந்தந்த நிலைகள்ல இருக்கு. பிரம்மாவினுடைய ஆயுள் முடியும் போது மகாவிஷ்ணு கிட்ட ஐக்கியமாகுது. பிரம்மாவினுடைய பகல் நேரத்தில் அது தோன்றாமல் இருக்குன்னு சொல்லப்படுது. பிரம்மாவினுடைய இரவு நேரத்தில் தோன்றாமல் இருக்குன்னு சொல்லப்படுது. எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க தெரியல. பிரம்மாவினுடைய இரவுல பிரம்மலோகம் தவிர மீதி எல்லாம் அழிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே எங்கேயும் அவங்க இருக்க முடியாது. பிரம்மலோகத்தில் தோன்றாத சூழ்நிலையில் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளில போகிறதும் கிடையாது. பெரும்பாலும் பிரம்மலோகத்தில்
இருப்பாங்க, தோன்றாத நிலையில். 8.21 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், வேதாந்தமானது தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் பரமலோகத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்கார். தோற்றமற்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு தோற்றம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அது என்றைக்குமே தோன்றினது அப்படிங்கிறது கிடையாது. ஆன்மீக உலகம் நித்தியமானது. அதனால தான் இங்கே தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகிறார். எது பரமகத்தியாக அடையப்படுகிறோம், எந்த இடத்தை அடைய மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுங்கிற, அது அழிவற்றது, தோற்றமற்றது, நித்தியமானது. அப்போ அந்த இடத்துல தோற்றமற்றது அப்படின்னா படைக்கப்பட்டது கிடையாது, நிரந்தரமானது. பகல்ல போகும்போது சில நேரத்தில் பகவான் கிட்டையும் போகலாம், சில நேரத்தில் பிரம்மஜோதியிலையும் போகலாம்னு சொன்னேன். ஆமாம், பிரம்மஜோதியில் போனால் மறுபடியும் திரும்பி வருவாங்களா? திரும்பி வருவாங்க. திரும்பி வராதவங்களை பற்றி தான் சொல்கிறார் கிருஷ்ணர் இங்கே. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி திரும்பி வருவாங்கன்னு சொல்கிறீங்க? அதாவது கிருஷ்ணர் இங்கே திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாத நபர்களை பற்றி சொல்கிறார். பிரம்மஜோதி ஆனது அல்லது பிரம்மன் உணர்வானது கிருஷ்ணருடைய சத் அம்சம் முழுமையாக இருக்கு. அங்கே நிரந்தரமாக ஒருத்தர் இருக்கலாம். பிரம்மஜோதியில் இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய தன்மையே பூத்வா பூத்வா பிரளீயத்தை, மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுது. ஆனால் பிரம்மஜோதி அப்படிப்பட்ட படைப்பிற்கு அழிவிற்கு உட்பட்டது கிடையாது. அதனால அது நித்தியமானதுன்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு ஜீவன் நித்தியமாக வாழணும்னு விரும்பினா நித்தியமாக வாழலாம். ஆனால் ஜீவன்களுடைய இயற்கை உறவுகளோடு இருக்கக்கூடியது. அந்த உறவுகள், அந்த உண்மையான இன்பம் அப்படிங்கிறது அந்த பிரம்மஜோதியில் முழுமையாக வெளிப்படாதனால அந்த ஜீவன் இந்த ஜட உலகத்துக்குள்ளார மறுபடியும் வரான். அது அவனுடைய விருப்பத்தின் பேரில் வரான். அவனால் அங்கே இருக்க முடியலங்கிறதுனால வரான். ஆனால் பலவந்தமாக அவன் அனுப்பப்படுறது கிடையாது. இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம். நிரந்தரமாக நித்தியமானது. அது பிரம்மஜோதி நித்தியமானது. அங்கே ஜீவன்கள் நித்தியமாக இருக்கலாம், ஆனால் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஸ்வரூபம் கிடையாது. முக்திர் ஹித்வான்யத்தோ ரூபம் ஸ்வரூபேன விவஸ்திதி. ஸ்வரூபத்தில் நிலை பெறுறது தான் உண்மையான முக்தியாக அமையுது. அதனால் பிரம்மஜோதிக்கு ஒருத்தன் போகிறான், அவன் கிருஷ்ணருடைய தாமரை திருவிழிகளை சரண்டையாதனால அந்த இடத்துல இருந்து அவன் வீழ்ச்சி அடைகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. தற்செயல யாராலையும் விட முடியாதுன்னு சொன்னேன். தற்செயலாகவோ தற்செயலாகவோ உடலை விட்டா கூட அவங்க அந்த நிலையை அடைகிறாங்க. தற்செயலாக அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அதை திட்டமிட்டு உடலை விடலை. அந்த அந்த விதத்தில் பிரபுபாதர் அந்த இடத்துல சொல்கிறார். தற்செயலாகவோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது அங்கே அவன் திட்டமிட்டு நான் இந்த நேரத்தில் உடலை விடணும்னு சொல்லி உடலை விடலை. ஆனால் அவன் இயற்கையாக உடலை விடுறான் அந்த நேரத்தில். ஆனால் அது தானாக நடக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி பகவானுடைய திட்டம் இருக்கு. அவனுடைய நல்ல கர்மா. சிம்பிள். யோகமிஸ்ர பக்தர்களை பற்றி சொன்னேன். அஷ்டாங்க யோகிகளும் இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோகமிஸ்ர பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க யோக வழிமுறையை உபயோகிக்கிறாங்க தங்களுடைய பக்திக்கு. சரியா? அஷ்டாங்க யோகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சில நேரத்தில் பக்தியை உபயோகிக்கலாம் தங்களுடைய யோக வழிமுறைக்கு. அவங்களுடைய ப்ரியாரிட்டி யோகா அஷ்டாங்க யோகத்தில் இருக்கவங்களுக்கு, யோகமிஸ்ர பக்தியில் இருக்கவங்களுக்கு இவங்களுடைய ப்ரியாரிட்டி பக்தி. அதே தான் கர்ம மிஸ்ர பக்தா, ஞான மிஸ்ர பக்தா எல்லாத்துக்கும் அதுதான் பொருத்தமான. இவங்க பக்தர்கள். கர்ம மிஸ்ர பக்தி ஆகட்டும், ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, இவங்க பக்தர்கள். ஆனால் அங்கே மிஸ்ரா கலந்துருக்கு. பிரம்மதேவர் கர்ம மிஸ்ர பக்திக்கு உதாரணமானவராக சொல்லப்படுறார்.
ஏன்னா அவர் பக்தர் தான் அவர். ஆனால் அங்கே கர்மமானது கலந்துருக்கு. கர்மமிஸ்ர பக்தர்களில் மிகச்சிறந்தவராக சொல்லப்படுறார். ஞானமிஸ்ர பக்தர்களில் மிகச்சிறந்தவராக சிவபெருமான் சொல்லப்படுறார். சுத்த பக்தர்களில் மிகச்சிறந்தவராக பிரகலாதர் சொல்லப்படுறார். யோக மிஸ்ரக்கு குறிப்பாக எதுவும் உதாரணம் எதுவும் கொடுக்கப்படுறது கிடையாது. யோகமிஸ்ர ஞானமிஸ்ர இந்த ரெண்டும் ஏறக்குறைய தொடர்புடையது. ஞானமிஸ்ர பக்தி அல்லது யோகமிஸ்ர பக்தின்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் பக்தர்களுக்கு உடலை விடும்போது கிருஷ்ணருடைய நினைவு வராமல் இருக்கலாம். அப்போ என்ன கதி? சில பிரபா ஒரு பொருளுரையில் விளக்கிறார். மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைக்காட்டியும் கிருஷ்ண பக்தியில் இறந்தவனுக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. இங்கேயும் பிரபா பொருளுரை எழுதுகிறார். முன்னாடியும் கிருஷ்ணர் பல இடங்களில் சொல்லிட்டார். 2 இடத்துல சொல்லிட்டார். குறிப்பாக பின்னாடி வரக்கூடிய இடத்துலையும் சொல்லுவார், என்னுடைய பக்தன் என்றைக்கும் அழிவதில்லைங்கிறத. அதனால் பக்தனுக்கு எந்த இழப்பும் கிடையாது. அவன் கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறான். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு நிலை. கிருஷ்ணர் இங்கே கேரண்டி கொடுக்குறார். யார் ஒருத்தன் என்னை நினைக்கிறானோ அதை பற்றி. இன்னொன்றும் இருக்குது இதில். சில நேரத்தில் பக்தன் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே கூட நினைத்தவனாக இருக்கலாம். அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய விருப்பம் அவன் எப்படி செயல்படணும்னு இருக்கோ அப்படி அவன் செயல்படுவான். பல விஷயங்கள் இருக்குது இதில். நுணுக்கமாக உள்ளே போனோம் அப்படின்னா இன்னொன்று நம்ம பார்க்குறோம். ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. கிருஷ்ணர் என்னுடைய லோகத்தை நீ வந்தடைவா அப்படின்னு சொல்லும்போது உடலை விட்ட உடனே ஒருத்தவங்க நேரடியாக ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய கோலோக விருந்தாவனத்துக்கு போகிறது கிடையாது. ஜட உலகத்திற்குள்ளார கிருஷ்ணர் லீலைகள் செய்கிறார். பல்வேறு பிரபஞ்சங்களில் கிருஷ்ணர் லீலைகள் செய்கிறார். அந்த பிரபஞ்சங்களில் கிருஷ்ணருடைய லீலையில் முதல்ல நம்ம போய் பங்கு கொள்ள போவோம். புரியுதா? அந்த லோகங்களில் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடிக்கும்போது நம்ம கிருஷ்ணரோட போவோம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அந்த லோகத்துக்கும் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வந்து லீலைகள் செய்யும்போது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால இந்த துக்ககரமான உலகத்துக்கு நீ திரும்பி வரமாட்டான்னு கிருஷ்ணர் சொல்கிறது எந்த விதத்துலையும் முரண்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க துக்ககரமான உலகத்துக்கு பிறக்கிறது கிடையாது. அவங்க ஆன்மீக உலகத்தில் தான் பிறக்கிறாங்க. அந்த ஆன்மீக உலகம் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளார இருக்குது. அதனால் அது பௌதிக உலகம் மாறுறது கிடையாது. துக்காலயம் அசாஸ்வதம் பொருந்தக்கூடியது கிடையாது. பிரம்மாவாக இருந்தாலும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி உண்டுங்கிறார். முதுமையாவோ வியாதியாவோ அவங்க அடையிறது மாதிரி தெரியறது இல்லையே. முதுமையும் வியாதியும் வேறு விதத்தில் ஏற்படுது. முதுமை அப்படின்னா என்ன? ஆயுள் எந்த நேரத்தில் மரணம் நெருங்குதோ அந்த நேரம் முதுமைன்னு சொல்லப்படுது. சில பேர் 70 வயசு ஆயிருந்தால் கூட நல்லா கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இறந்து போயிருப்பாங்க. வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மட்டும் அவருக்கு வயசாகலன்னு சொல்லிடுவோமா? சில பேருக்கு மூட்டு வலி இருக்கா, கண்ணு நல்லா தெரியும், கை நல்லா வேலை செய்யும். முதுமை அப்படின்னு நம்ம எதை முதுமையினுடைய அறிகுறின்னு பொதுவாக சொல்கிறோமோ அந்த அறிகுறிகள் இல்லாத 70 வயசு ஆளுங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் கூட. ரைட்? அதுக்காக அவங்கள நீங்கள் முதுமை அடையாதவர்னு சொல்லிடுவோமா என்ன? ஏன்னா மரணத்தை அவங்க நெருங்குறாங்க. மரணத்தை ஒருத்தர் நெருங்குற காலகட்டத்தில் முதுமைன்னு சொல்லப்படுது. வியாதி அப்படிங்கிறது பல விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வியாதி அப்படிங்கிற வார்த்தை சரீர ரீதியாக வரக்கூடிய வியாதியை மட்டும் குறிப்பிடுறது கிடையாது. உண்மையில் பிரம்மாவுடைய சரீரமே சூக்ஷமான சரீரம். அவருக்கு சரீரமான விதத்தில் வியாதி அப்படிங்கிறது வர்றது கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய வியாதி அப்படிங்கிறது வேறு விதமான வியாதிகள். அதாவது ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பௌதிக எண்ணங்களுமே வியாதிகளாக சொல்லப்படுது. சில பிரபா சொல்வார் தோல் வியாதிம்பர். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பற்றுதலை பற்றி பேசும்போது இது ஒரு தோல் வியாதிம்பர். பிரம்மாவுக்கு தோல் கிடையாதே, ஆனாலும் அந்த வகை ஒரு வியாதி இருக்கு. எல்லாருமே பல்வேறு தரப்பட்ட வியாதிகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வெளித்தோற்றத்தில் அவங்களுக்கு வியாதி முதுமை இது அவங்கள பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதிக்கிறது கிடையாது.
நீங்கள் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2வது காண்டத்தில் பிரம்மலோகத்தினுடைய தன்மைகள் சொல்லப்படுது. அதில் தெளிவாக எடுத்துரைக்கப்படுது. பிரம்மலோகத்தில் முதுமை வியாதி இதெல்லாம் அங்கே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நிலையை பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதுமை வியாதி அப்படிங்கிறதுடைய தன்மைகள் சற்று வேறுபட்டதாக. அதனால் ரெண்டுமே உண்மைதான். பொதுவாக நம்ம சொல்லும்போது பிரம்மலோகத்தில் பிறப்பு இறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அங்கே இருக்கக்கூடிய முதுமை வியாதியை அதை நெக்லிஜிபிள். சில நேரங்களில் அதையும் சேர்த்து சுட்டி காட்டலாம். அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அக்னி தேவனுடைய ஆதிக்கத்தில் அப்படின்னா என்ன? சில தருணங்கள் இருக்கு. ஜோதிட கலையில் சொல்லுவாங்க அக்னி தேவன் அது பகல் வேற, அக்னி தேவனுடைய ஆதிக்கம் வேற. அக்னி தேவனுக்குன்னு சில நேரங்கள் இருக்கு. அக்னி தேவனுக்குன்னு சில நேரங்கள் இருக்கு. என்னென்ன நேரங்கள், எப்படி எப்படி ஜோதிடம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம். உடலை விட்டதுக்கு அப்புறம் நேரடியாக ஒருத்தவங்க ஆன்மீக உலகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னேன். கிருஷ்ணருடைய லீலைகள் நடைபெறக்கூடிய இடம், அந்த லீலைகள் முடிஞ்ச உடனே நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகிறோம்னு சொன்னோம். எங்கே போகிறது? நாம தான் போகிறோம். அதனால் நமக்கு தெரியுதா தெரியலையா? இந்த ஜட உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டது தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது. அங்கே போகிறது தெரியுமா? நாங்கள் அங்கே தான் போயிருக்கிறோம். அங்கே வேணால் போகிறது தெரியுமா தெரியாதா? நம்ம இங்கே இருந்தோம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம், நாயாக இருந்தோமே பண்ணியாக இருந்தோமே, அதெல்லாம் நினைவில் இருக்குமா அப்படின்னா அவசியம் இல்லாது. ஏன்பா அங்கே போயிட்டையா, எதுக்கியா இதை பற்றி நினைக்கிற நீ? போகிறது அங்கே போயாச்சு, ஏன் அங்கே போயிட்டு இதை போய் நினைக்கிற? அதுக்கு கிருஷ்ணர் உதவி பண்ணுவார். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம். அதைத்தான் அங்கே கிருஷ்ண அப்போகணம். அப்போகணம்னா மறதி. கிருஷ்ணர் இதை மறக்கடிச்சிருவார் சில நேரத்தில். அதனால தான் பாகவதத்தில் இந்த கேள்வியை எழுப்பும்போது, இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பும்போது சுக்கதேவ கோஸ்வாமி பதில் சொல்வார். இந்த ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி. கனவு காண்றீங்க, கனவுலேருந்து வெளிக்கிறீங்க, நினைவுக்கு வந்துடுறீங்க. அந்த கனவை நீங்கள் மறந்துடுவீங்க. மறக்கிறது நல்லது. குறிப்பாக கெட்ட கனவாக இருந்ததுன்னா ஞாபகத்தில் சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கலாம், ஐயோ ஒரு கெட்ட கனவு கண்டேன், மறந்துச்சு. சில நேரத்தில் அந்த கெட்ட கனவு கண்டோங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அப்படி தான். இந்த ஜட உலகத்தில் இருந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி மறந்துடும். ஓ கிருஷ்ணர், ஓகே, அவருக்கு தெரியும். கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம ஆள் தான், நம்ம கேங்களா ஒருத்தர், அவ்வளோதான், நம்ம ஊருக்கு யார், அவங்களும் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கிருஷ்ணலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம குழந்த மாதிரி இருப்போமா? எப்படி இருப்போம்? குழந்த மாதிரி இருந்து வளருவோமா? எப்படி இருப்போம்? அங்கே எல்லாரும் நிரந்தரமானவர்கள், நித்தியமானவர்கள். அங்கே வளர்றதெல்லாம் கிடையாது. அங்கே உங்களுக்கு 5 வயசு தான், எப்பவுமே 5 வயசு தான். அங்கே உங்களுக்கு 30 வயசு தான், அங்கே 30 வயசு தான். அங்கேயும் சில வயசானவங்க இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு 80 வயசு தான், எப்பவும் 80 வயசு தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய ஸ்வரூபம் என்னவோ அந்த ஸ்வரூபமானது வெளிப்படுத்தப்படும் ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது. யோகயுக்தா அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கிறார். அதான் யோகி அப்படிங்கிற வார்த்தை பக்தி யோகியும் குறிக்கக்கூடியது. யோகி அப்படின்னு பொதுவாக சொல்லும்போது அது எந்த இடத்துல சொல்லப்படுதுங்கிறத பார்த்து நம்ம புரிந்து கொள்ளணும். யோக யுக்த
அனன்யசேத சததம், what is it? அனன்யசேத சததம் நித்யயுக்த. No. ஓகே, அபியாச யோகயுக்தேன சேத்தச நானிய காமின, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இங்கே யோகயுக்தேனங்கிறார். யோகயுக்தேன அதே சமயத்தில் நான் அந்நிய காமினா, அப்போ அது வந்து பக்தியை பற்றி அங்கே பேசுகிறாங்க, பக்தி யோகத்தை பற்றி பேசுகிறார். 8ல் கடைசி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா வேதேஷு யஜ்ஞேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத்சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உப்பைத்தி சாத்தியம். எங்கேயும் அவர் வந்து பக்தி யோகியை பற்றி பேசுகிறார், அதுக்கு முன்னாடியும் பக்தி யோகியை பற்றி பேசுகிறார். யோகயுக்த பவ அர்ஜுனா, யோகயுக்தனாக இருப்பாயாக அர்ஜுனாங்கிறார். சர்வேஷு காலேஷு யோகயுக்த பவ அர்ஜுனா அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணர் பக்தி யோகியை பற்றி பேசுகிறார். தூய பக்தருடைய சங்கத்தில் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறத பிரபுபாதர் அத்தியாயத்தினுடைய இறுதியில் சொல்கிறார். தூய பக்தர்களுடைய சங்கத்தை எப்படி நடைமுறையில் நம்ம எடுத்துக்கிறது? தூய பக்தி பயிற்சி செய்யக்கூடியவர்களுடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பக்தியில் தூய்மையான நிலையை அடைந்தவர்களுடைய சங்கம் கிடைக்கிறதுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம், அது அவ்வளோ எளிதானது கிடையாது. தூய பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களோட நம்ம சங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதோடு இணைந்து நீங்கள் சொன்ன மாதிரியே சில பிரபுபாதரோட நம்ம சங்கம் எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய புத்தகங்களின் வாயிலாக. அந்த விதத்தில் நம்ம பக்குவ நிலை அடைய முடியும். சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், நான் என்னுடைய புத்தகங்களின் மூலமாக வாழ்கிறேங்கிற, அவருடைய உபன்யாசங்களின் மூலமாக அவர்கிட்ட சங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதத்தில் நம்ம தூய பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க முடியும். அதே நேரத்தில் பிரபுபாதரோட மட்டும் நான் சங்கம் வச்சுக்கிறேன், மற்ற பக்தர்களோட சங்கம் வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கிறதும் அறிவுறுத்தப்படக்கூடியது கிடையாது. நம்ம தூய பக்தி பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள்ட்டையும் சங்கம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கலங்கமான பக்தியிலே இருக்கக்கூடிய பக்தர்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ நாம் அத்தகைய பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கிறதை காட்டிலும் சில நேரங்களில் சில பிரபுபாதருடைய சங்கத்தோடு மட்டும் நின்றுறதுங்கிறது கூட உதவிக்கூடியதாகவும் இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம். தூய பக்தியை குறைஞ்சபட்சம் பக்தர்கள் பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், பகவத்கீதை உண்மையுருவில் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.